ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்டா நம்ம ஒரு டிராமா முடிச்சோம். அதை பத்தின ஃபீட்பேக்குகளை பார்க்கும்போது என்னை விட நீங்க அந்த டிராமாவை நல்லா ரசிச்சிருக்கீங்க, அது இல்லாம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நாம இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு புதுசான ஹிஸ்டாரிக்கல் டிராமா தான். அனிமில டெத் நோட் அப்படிங்கிற ஒரு அனிமி இருக்கு. அந்த சீரீஸ் யார் யாரு பார்த்திருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த டிராமா கொஞ்சம் லைக் பண்ணும். ஏன்னா ஒரு புக்ல நடக்கிற இந்த எழுதின ஒரு விஷயத்த டைமிங் வச்சு எவ்வளவு கைன் த்ரில்லரா கொண்டு போயிருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த டெத் நோட்ங்கிற சீரீஸ்ல நமக்கு காட்டியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இதுவும் அதுக்கேற்ற சிமிலரான ஒரு கதை தான். ரஜினி சாரோட படையப்ப பார்த்துட்டீங்கன்னா அது கேர்ள்ஸ 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. சாந்திகம், பிரச்சோதகம், பயானகம் அப்படின்ட்டு. இதை ஏன் இங்க நான் இப்ப சொல்றேன் அப்படிங்கறத நீங்க டிராமா போக போக உங்களுக்கே புரியும். நம்மோட ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, அதுவும் ஒரு செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, என்ன கால கொடுமை பாரு. அமைதியான பொண்ணு, அடக்கமான பொண்ணு, அதுக்கேத்த மாதிரி அந்த இளவரசன் கிடைச்சிட்டாரு. ஆனா என்ன இருந்தாலும் இங்க செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்த பொண்ணு தானே. ஏன்னா அங்க இருக்கிற பனிப்பெண்கள் அங்க இருந்து பேசிட்டு போகையில ஒரு பொண்ணு கிராஸ் பண்றா. அந்த பொண்ணை பார்த்துட்டு முறையான பெத்த பொண்ணு இது, ஆனா இதோட நல்ல நிலைமைய பாரு, இது வந்துட்டு கசாப்பு கடைக்காரர்களுக்கு பொண்டாட்டியே போக போகுது, அது வந்துட்டு இளவரசன் பொண்டாட்டியே போக போகுது, எல்லாம் இவளோட நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் உள்ள கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து இருந்து பணியாள் மாதிரி வந்த பொண்ணு வந்துட்டு வந்தோடனே, அக்கா நீங்களாம் இதை பண்ணுமா, என்ன இருந்தாலும் இளவரசி ஆக போற, நான் இதை பண்றதுல எதுவும் தப்பு இல்லையே அக்கா, என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு அக்கா இதெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை, அப்படியே இருந்தாலும் என்னோட தங்கச்சிக்கு நான் பண்றதாம வேற யாருமா பண்ணுவா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க பாத்தியா, உன்னோட நிலைமையை பாத்தியா, உன்னோட கைண்ட்னஸுக்கும் உன்னோட நல்ல எண்ணத்துக்கும் இளவரச உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு தான் ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அக்கா நான் இதை பத்தி வேணா நான் அப்பா கிட்ட பேசவா, அதெல்லாம் நீ பேச வேணாமா, உன்னோட வாழ்க்கையை நீ பாரு, என்னோட வாழ்க்கையை நான் பாக்குறேன் அப்படிங்கும்போது, என்ன இருந்தாலும் உங்க வாழ்க்கை இப்படி போகுது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அவ அப்படியே மேக்கப் பண்ணிக்கிட்டு அவளோட ஹேர் பின் எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில ஒரு கோடு போடுவா பாருங்களேன். ஏது நான் வந்துட்டு கசாப்பு கடைக்காரனை கட்டிட்டு போன, நீ இளவரசர் கட்டிட்டு போவா, அக்கா நீ என் மேல இன்னும் பொறாமையோட இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை, பொறாம தான்டி, உன் மேல பொறாம தான், எது இருந்தாலும் இங்க மாறி ஆகணும், எல்லாம் மாறி ஆகணும். எது செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு நீ இளவரசியாவ, நான் வந்துட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பட்டு இந்த நாட்டை எழுந்துட்டு கிரவுன் பிரின்சஸ்ங்கிற பதவியும் எழுந்துட்டு நான் போகணுமா, அக்கா இது வந்துட்டு அது அவங்களா எடுத்த முடிவு, இதுல நான் ஒன்னும் சம்மந்தப்பட முடியாது. எங்க அம்மாவை ஏமாத்தி உங்க அம்மா எவ்வளோ விளாண்டா, அதே மாதிரி இப்ப நீ என்ன ஏமாத்துறியா, இதை எல்லாத்தையும் மாத்த வேண்டியது நீதான். எதை மாத்த வேணும், விதியின் புத்தகத்துல இருந்து மாத்த வேண்டியது நாம தான். என்ன புத்தகம், என்ன தெரியுது, என்னக்கா உளறிக்கிட்டு இருக்க, இங்க பாரு உன்னோட கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு காட்டுறப்ப அங்க ஒரு லெட்டர் சொல்லிட்டு தெரியுது, அவளுக்கு மட்டும்தான் தெரியுது. இது ஹீரோனுக்கு தெரியுதா இல்லையா, இது என்ன எழுத்து, என்ன எழுத்து, நாம இந்த புக்கோட 2 பொம்மைகள், எனக்கு எப்பவுமே நேர்மையான ஒரு தீர்ப்பு தான் கிடைக்கணும், முறையானவளுக்கு முறையான வாழ்க்கை, உன்ன மாதிரி தகுதியே இல்லாததுக்கு தகுதி இல்லாத வாழ்க்கை தான் கிடைக்கணும், இதை மாத்தி எழுதுனா அந்த புக் எனக்கு நேர்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறப்ப இதை நான் மாத்தி எழுதியே ஆவா அப்படிங்கிற மாதிரி அவ வெறித்தனத்தோட திரும்பி பாக்குறா. இந்த புக்கை பத்தின ஒரு ஹிண்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த புக்ல இருக்கிற விதியை மாத்த நினைப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்டோட கொடுத்து 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. ஒன்ன போட்டு தண்ணியில முக்கி அடிச்சிட்டு இருக்கிறா ஹீரோனோட அக்கா, அவ்வளோ கொடூரமானவா. அதாவது சாந்திகம், பயனகம், பிரச்சோதகம். இப்போ உங்களுக்கு மீனாகும் நினைக்கிற பனிப்பெரு ஒரு சின்னதா தப்பு செஞ்சுட்டான்னு தண்ணியில போட்டு முக்கடிச்சிட்டு இருக்கா. இந்த கூடவே நீ சோம்படிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு, நீங்க பண்றதுதான் கரெக்ட், நீங்க தான் வசதி அப்படின்ட்டு. இந்த பசங்க படத்துல பக்கடா கேரக்டர் மாதிரி அந்த மாதிரி சுத்தி இருக்கிறதுலாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. அங்க இருக்கிற புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொன்றா தூக்கி போட்டுட்டு இருக்கிறா. இதை நான் பார்க்கல, நான் படிக்கல, இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்ட்டு. அப்போ விதியின் புத்தகம்னு ஒண்ணு வருது, இதை நான் வாங்கிட்டு வரலையே, தேவையில்லாம இது என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது பேஜ்ல வந்துட்டு முறையான மகள் முறையான இடத்தில் இல்லை, ஆனால் அவள் கர்வம் அவளை அழித்து விடும், ஆனால் முறையில்லாமல் பெற்ற மகள் எல்லாருடைய அன்பாவும் அனுசரியாது இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே நேரம் அடுத்த பேஜை திரும்பும் பொழுது பார்க்க வந்த இளவரசன் இவர் மோட்டத்தனது பார்த்து அவளோட தங்கச்சியை கட்டிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல இருக்கு. யோடு விற்ற மகள் கசாப்பு கடைக்காரனையும் அவளோட கனவு ஒரு சின்ன அசம்பாவிதம் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல போட்டிருந்தனே. அதை பார்த்து இத பேச பேச இவ கடுப்பாகலையும் இல்லையோ அந்த சுத்தி இருக்கிற பக்கான உறுப்பு, அது எப்படி எங்க இளவரசிக்கு இப்படி நடக்கலாம் அப்படின்னு, ஆமாத அந்த புக்கை கொளுத்திடுவோம் அப்படின்னு அந்த புக்கை
கொளுத்தி தூக்கி எறிகிறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அக்கா ஏன் அந்த பனிப்பெண்ணை அப்படி துன்புறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க மண்டி போட்டு, அந்த பொண்ணை காப்பாத்துங்க. ஓ, அந்த பொண்ணை நீ காப்பாத்த வரியா? அது இல்லாம என்ன அக்கா நீ கூப்பிடுற, எப்படி கூப்பிடுற? முறையே இல்லாம ஒரு விதத்துல பிறந்துட்டு ஏன் இப்படி என் உயிரை வாங்கிட்டு இருக்க? அப்ப அவளை காப்பாத்தணும்னா நீ அந்த தண்டனையை ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அவளை புடிச்சு தண்ணியில் அழுத்துங்க அப்படிங்குது இந்த பயானகம். அப்ப அவளோட அம்மா வந்துட்டு, இதெல்லாம் நிப்பாட்டு அம்மா, இதை ஏன் நிப்பாட்ட சொல்றீங்க அவளை? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல, இளவரசர் வந்திருக்காங்க, கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் உன்னோட கேரக்டர் மாதிரி கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமா நடந்து வா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவங்க திட்டிட்டு போனோடனே அங்க இருந்து ஹீரோனை காப்பாத்தி விடுது அந்த அம்மா. அது நல்லதுக்கு பண்ணுதா கெட்டதுக்கு பண்ணுதா அப்படின்னு தெரியல. அங்க அரசவையில பார்த்தா இளவரசர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஹீரோனோட அக்கா தானே பரிசம் போட வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த பரிசம் போடுற முறைக்கு ஒரு வளையல் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்டதுக்காக ஒரு இது கொடுப்பாங்க. அதை அப்படியே போயிட்டு வாங்க போகும்பொழுது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றப்ப அங்க இருந்து ஒரு அம்பு வந்து அவளோட தலையை உரசிட்டு போய் அவ தலையில இருந்த ஹேர் பின் கீழே விழுந்து கரெக்ட் ஹீரோட அப்பாவுக்கு பக்கத்துல போய் சொருகுது. யாரு இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு திரும்பும் பொழுது அவங்க அரண்மனைக்குள்ள அத்துமீறி ஒருத்தங்க உள்ள நுழைகிறாங்க. இது வந்து கவசப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தளபதி தான் உள்ள நுழையிறது. இங்க பாருங்க, எதுக்காக இப்படி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோனோட அப்பா கேட்கும்போது ஹீரோயினே இதை பார்த்து ஷாக்கிங்ல இருக்கிறா. என்னோட அரசவை நீங்க அவமதிச்சதுக்காகவும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சதுக்காகவும் அவங்க நான் கைது பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோட அப்பா சொல்லும் பொழுது அங்க இருக்கிற காவலாளி வரும்பொழுது கரெக்டா அபனியே வெட்டி அந்த ரத்தத்தை ஹீரோனோட அக்காவோட மூஞ்சில தெறிக்கி விட்டதும் அவ பயந்து போறா. அப்படியே கொலை நடிக்க உட்காந்துருக்கா. இது எல்லாம் அந்த புக்ல சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு அவ கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் ஆகிட்டு இருக்கா. அதே நிலைமையில எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் பொழுது அவர் ஒரு முத்திரையை எடுத்து காமிச்சு, இது வந்துட்டு உங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தர் கொடுத்தது, எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம நான் அவங்களை தூக்குல போட முடியும், அந்த நிலைமைக்கு நான் அவங்களை கொண்டு வரவும் முடியும், அதனால நான் இங்க ஒரு விசாரணைக்கு வந்திருக்கேன், அதனால நீங்க இதுக்கு கட்டுப்பட்டுதான் ஆகணுங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே மண்டி போடுறாங்க. ஹீரோ கொண்டு ஹீரோயின் கொண்டு எல்லாருமே மண்டி போட்டு இங்க என்ன அப்படி அசம்பாவிதம் நடந்துச்சு, இங்க எதுவுமே அப்படி ஒன்னும் அசம்பாவிதம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோமே அப்படின்ட்டு ஹீரோனோட அக்கா எழுந்து அவனுக்கு முன்னாடி நிக்கணும்னு அவன் கத்தி கழுத்து பக்கம் நிப்பாட்டுறான். அப்பயே அந்த கத்தியை பிடிச்சி எந்த ஒரு முன்னறிவுமே இல்லாம இங்க வந்துட்டு ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்தியை பிடிச்சி அழுத்த அந்த கையில ரத்தம் வருது. அப்பயும் அவ்வளவு கொலவெறியில இருக்கிறா. இவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிற கவச ஜெனரல் ஒருத்தர் உள்ள வந்து உட்காடுறாங்க, பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவர் வந்துட்டு வெளியில தான் பாதுகாப்பா இருக்கணும், அதாவது எங்களோட எல்லை பகுதியில தான் இவர் பாதுகாப்பா இருக்கணும், இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, அது இல்லாம இவருக்கும் இங்க வந்த இளவரசருக்கும் இல்ல உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவங்களால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அப்போ இங்க என்ன சதி திட்டம் தீட்டுறீங்க, இங்க என்ன சதி திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறதுதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அவரு வந்துட்டு எங்களோட மாமா, எங்க அம்மாவோட தம்பி, அதனாலதான் அவர் இங்க வந்தாரு, எங்களை மீட் பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஹீரோனோட அக்கா சொல்லும் போது இங்க ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாமே குழம்பி போய் உட்கார்ந்துருக்கா. அப்படியா, அப்படின்னா இத கரெக்டா சொல்லிதானே ஆகணும். அந்த முத்திரையை காமிச்சு இங்க எதுக்காக நீ வந்த, எதுக்காக வந்தன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப இந்த முத்திரை கிட்ட நீ போய் சொன்னீங்கன்னா அது நாளைக்கு பொய்ன்னு தெரிஞ்சா உனக்கு என்ன தண்டனை வரும் அப்படிங்கிறதையும் நீ யோசிச்சு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ட்டு அவன் சொல்லும் பொழுது என்னுடைய தங்கையை பார்க்க தான் வந்தேன், அதனாலதான். தங்கைய பார்க்க வந்தியா, தங்கைய பார்க்க வந்தோம்னா ஏன் மறைவா வரணும், ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்திருக்க கூடாது அப்படின்ட்டு அந்த தளபதியும் கரெக்டா கேக்குறான். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஹீரோனோட அப்பாவும் உண்மையை மட்டும் சொல்லு, எதுக்காக இங்க வந்து எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின் போது சொல்லிடுறேன்ட்டு அவன் பயந்து எனக்கும் அவங்களுக்கும் ரகசிய காதல் இருக்கு, அதனாலதான் யாருக்குமே தெரியாம மீட் பண்ண வந்தா அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்டோன்னே ஹீரோயின் அக்காவுக்கு சரியான ஷாக்கு. நீங்க ஏன் பொய் சொல்றீங்க, நீங்க ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னோடனே அவங்க கத்துறாங்க, இல்லவே இல்ல இவன் பொய் சொல்றான், ஏன் இப்படி பொய் சொல்ற அப்படின்னு. அவங்க வந்துட்டு இந்த புருஷன்ட்ட இல்ல இவன் பொய் சொல்றான், என்ன நம்புங்கும் போது அவர் இந்த கட்டத்துல நம்புறதாவே இல்ல அவங்கள. அவங்க வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. அதுவும் ஹீரோனோட அக்கா அந்த வில்லிலாம் வந்துட்டு
ஏன் மாமா இப்படி போயிட்டு எதுக்காக எங்க அம்மா பேரை கெடுக்குறீங்க, இது எல்லாமே எல்லாமே அந்த புக்ல சொன்ன மாதிரி நடந்துட்டு இருக்கே, என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அவ குழப்பத்தோடையும் அதே மாதிரி செம்ம வெறியோடையும் இருக்கா. இதுக்கப்புறம் அவளுக்கு சாதகமா எல்லாம் நடக்குமே நடக்குமே அப்படின்ட்டு அவ ஒவ்வொரு செகண்டும் பதறிட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, நான் என்னைக்கு முறத்தவழி நடந்ததே கிடையாது, இதை நீங்க நிரூபிக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அவங்க போயிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற பெல்லு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தன்னைத்தானே இடிச்சுக்கிட்டு அவங்க அங்க அப்படியே அங்க மயங்கி விழுறாங்க. அதே நேரத்துல அவ்வளவு அங்க அப்படியே தடுமாறி விழுறா. அப்ப அங்க இருக்கிற இடம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி அந்த புக்கை எரிச்சால அது அப்படியே மறுபடியும் ஒரு லெட்டர்ஸ் எழுதுது. தான் மேல பொய்யான குற்றத்தை சுமத்தப்பட்டு அவங்க இந்த மாதிரி தன்னைத்தானியே உயிரை விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல எழுதுற மாதிரி அந்த லெட்டர்ஸ் அவர் கண்ணு முன்னாடி வந்தோடனே இது எல்லாம் அந்த புக்கால மட்டும்தானா அப்படின்ட்டு அவ அந்த லெட்டர் அப்படி தொடும்பொழுது அவ எரிச்ச மைய இது அந்த புக்கோட மைய அப்படின்னே மறுபடியும் ஃப்ரீஸான ஒரு செகண்ட் மறுபடியும் நார்மலுக்கு வருது. அவங்க அம்மா மயக்கத்தோட இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிறப்ப அவங்களோட கை கீழே விழுது. அதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ப முடியாம பாத்துட்டு இருக்க நேரம் அந்த லெட்டர்ஸ் என்ன எழுதியிருக்குன்னா, இதையெல்லாம் பார்த்து கோவப்பட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த தளபதியை போய் ஓங்கி அறைவா அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கோம். யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க அதே நேரம் ஹீரோயின் தன்னோட கையை முறுக்கிட்டு அவனை அறையறதுக்காக போறா. இல்லையா சொன்னல, அவதான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். அதுக்கப்புறம் தளபதியா வந்தாங்கல்ல, அவங்கதான் நம்ம சீரீஸோட ஹீரோ. என்ன பண்றானா, அவ அறையறதுக்கு முன்னாடி நான் மாத்திர அப்படின்ட்டு ஹீரோயின் முந்தி போய் ஹீரோ அரைஞ்சிடுறா. ஆனா இதுல எதுவுமே மாற்றம் ஆகல. நீ விதியை மாற்ற ட்ரை பண்ணிட்டு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறப்ப ஹீரோ என்ன பண்றா, ஹீரோனோட அம்மாவை புடிச்சு கொண்டு ஜெயில போடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட விசாரிச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது இல்ல எங்க அம்மா விட்டு அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒரு நோக்கத்தோட தான் அவங்களை ஜெயில போடுறான். ஹீரோட்ட கெஞ்சிட்டே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த புக்ல இருந்து லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்குது. இப்போ வந்துட்டு உன்னோட தங்கச்சி போயிட்டு வர ஒரு பேன் கேக் வாங்கிக்கிட்டு உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போவான் அப்படின்னு அதுல இருக்கு. வாய்ப்பே இல்ல, நான் கெஞ்சியே அவன் ஒத்துக்கல, அவ கொடுக்குற ஒரு சின்ன கேக்ல வந்துட்டு அவன் ஒத்துப்பானா அப்படிங்கிறப்ப அதே மாதிரி அவளோட தங்கச்சி கொண்டாந்து கொடுக்குறா. அதை ஹீரோ வாங்கிட்டு எதுவுமே பேசாம போனோன்னே அப்போ இந்த புக்ல சொன்ன மாதிரிதான் நடக்கணுமா, நான் எதையும் மாத்த ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு அவ கத்தி கதறிட்டு இருக்கா. ஏன்னா ஒரே நிமிஷத்துல எல்லாமே இங்க மாறி போச்சு இல்ல. ரூமுக்கு போகும்போது அந்த புக்கை பத்தின யோசனையே அவள்கிட்ட அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த புக்கே அவளுக்கு முன்னாடி தோணுது, இது உன்னோட வாழ்க்கையில வரப்போற உன்னோட விதியை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. கொடூரத்தனமான இருந்த நீ உன்னோட விதியை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், உன்னோட தங்கச்சிக்கு தான் அந்த இளவரசி பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே இது எப்படி நியாயமாகும், இதுக்கு காரணம் என்ன, நீ யாரு அப்படிங்கிறப்ப ஒருத்தோட வாழ்க்கையின் விதியின் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். உன்னோட வாழ்க்கையில நிர்ணயிக்கப்பட்டது என்னன்னா, நீ ரொம்ப கொடூரமானவ, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறவ, உன்னோட விதியை நீ அக்செப்ட் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி கசாப்பு கரகாரன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் உன்னோட விதி. அதே மாதிரி உன்னோட தங்கச்சியோட விதி இதுதான், அதை அவ அக்செப்ட் பண்ணிப்பா, அதே மாதிரி நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை நான் மன்னிக்கவே மாட்டேன், இதை நான் மாத்த ட்ரை பண்ணுவேன், நீ மாத்த ட்ரை பண்ற ஒவ்வொரு டைமும் உன்னோட வாழ்க்கை தான் இன்னும் மோசமா போய் முடியும் அப்படின்ட்டு அவ அங்க கத்துறா. அந்த புக்ல இருந்து மறுபடியும் வெளியில வந்து இதை நான் மாத்தியே தீருவேன், எல்லாத்தையும் மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு செம்ம கட்டுப்புல கத்திட்டு இருக்கா. ஏன்னா இது வந்துட்டு நியாயமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி அவளுக்கு தெரியுது. இந்த புக்கை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா நெருப்பால சாகடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை நினைச்சுக்கிட்டு அவ ஜெயில போயிட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாம உள்ள போயிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ குறுக்கு வந்துட்டு, இங்க எதுக்கு வந்த, நான் எங்க அம்மாவை பார்க்க வந்தேன், அவங்களை காப்பாத்தி ஆகணும், இங்க இருந்து யாரை போய் காப்பாத்த போற, இங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை, அவங்க கிட்ட நான் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அது வரையும் அவங்க யாரையுமே பார்க்க கூடாது அப்படிங்கிறப்ப இங்க பாரு உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன், எங்க அம்மாவை பார்க்க விடு அப்படிங்கிற என்கிட்ட வந்து வியாபாரமா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை செவுத்தோட கழுத்தோட பிடிச்சி அணைக்கும் பொழுது அவன் கையில போட்டிருப்பாங்கல்ல அந்த நிச்சயதார்த்த வளையல் அது ஒட்டஞ்சி விழுது. அது ஒட்டஞ்சி விழுந்தோடனே இது நீ மகாராணி கொடுத்த வளையிலேயே உடைச்சிருக்க, அது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா, தயவு செய்து எங்க அம்மாவை பார்க்க விடு அப்படின்ட்டு அவ அழுகிறப்போ ஹீரோட பிளாஷ்பேக் ஒண்ணு வருது. அவளும் யார்ட்டையோ அழுகுறான், அவங்கள விடு அப்படின்ட்டு. அவன் சின்ன வயசா இருந்தப்ப அது ஞாபகம் வந்தோடனே அவ கழுத்துல இருந்து கண்ணி எடுத்துட்டு அவன் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நிக்கிறப்ப, தயவு செய்து விடு, எங்க அம்மாவுக்கு ஆபத்து வர போகுது, அவங்க நெருப்புல எரிஞ்சு சாக போறாங்க, அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உனக்கு என்ன வேணும், என்னையே வேணும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் கொஞ்சம் பேர்
தெரியாம கழட்டுறப்ப அங்க இருந்து பாதுகாவலர் கூப்பிட்டுறான். ஆனா அவன் எல்லாத்தையும் கழட்டும் போது அந்த பாதுகாவலருக்கு அது தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அவனோட கோட்டை வச்சு அவனை மறைச்சுக்கிட்டு இங்க எந்த பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்ட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, தயவு செய்து எங்க அம்மா என்னை பார்க்க விடுங்கிறப்ப அவன் உள்ளேயே விடல. அதே நேரம் ஹீரோனோட அப்பாவை காட்டினா இளவரசரை தான் இருந்து பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காருன்னா, அவ என்னோட மனைவி, ஆனா அவ இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அந்த தப்பு மட்டும் பண்ணியிருந்தானா அவளை விட்டுருப்பேன். ஆனா நம்மளை பத்தின ரகசியங்கள் நிறைய அவளுக்கு தெரியும், அதனால அந்த ஜெயிலே வச்சு அவளை கொளுத்தி கொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா இந்த ஆள் பேசிட்டு இருக்கா. ஆக மொத்தத்துல இந்த ஆள் தான் மொத்த வில்லனா. இதுல இந்த இளவரசரும் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிருப்பீங்க, நான் கூட தான் தப்பா நினைச்சேன். சொன்ன மாதிரியே அந்த சிரம் அது தீப்பிடிச்சு எரியுது. ஹீரோட அஸ்டன் வந்து சொல்றாங்க எதிர்பார்க்கல எப்படி அந்த தீப்பத்துச்சுன்னே தெரியல அப்படிங்கும்போது இது ஹீரோன் சொன்ன மாதிரியே இருக்க. ஆமா ஹீரோனும் உள்ள போயிருக்காங்க அவங்க அம்மாவை காப்பாத்து அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்கிருந்து போறான் என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு. பார்த்தா ஹீரோயின் அவங்க அம்மாவை காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கா. ஆனா அவனாலையும் முடியல. அவ என்ன சொல்றானே எங்க அம்மாவை காப்பாத்து அப்படிங்கறது மட்டும்தான் சொல்றான். அவன் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை தூக்கிக்கிட்டு உன்னால முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு வந்துக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவை அவங்க தானே, அதனால அவங்கள விட்டு காப்பாத்தி கூப்பிட்டு போறான். இங்க வந்துட்டு என்னோட விதி இப்படிதான் முடியும்னா அது இப்படியே முடியட்டும் அப்படின்னு ஹேர்பினை வச்சு அவளோட கையிலேயே குத்திக்கிறா. அங்க ஹீரோ அவங்களை காப்பாத்தி கூப்பிட்டு போயிட்டு ஏன் யாரு உங்களை இப்படி கொல்ல ட்ரை பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே பயந்துருவீங்க அப்படின்னு சொல்றான். யாரு வேற யாருமே கிடையாது, உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணும்போது இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, அவரை பத்தி உண்மையை சொல்லுங்க, உங்களை கொல்ல நினைச்சவரை நீங்க காப்பாத்துன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எதையோ வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் உடஞ்சி போயிருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டே தன்னை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க இன்னும் உடஞ்சி போயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க அங்க ஹீரோ உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. யார் காப்பாத்திருப்பாங்கன்னா அதுவும் ஹீரோ தான். எல்லாம் ஒரு காரணத்தோட தான். அவங்களோட ஹஸ்பண்ட் வச்சு அவளை காப்பாத்திடுவா. இவங்க சென்டிமெண்ட்டை வச்சுதான் இவங்களை நாம காப்பாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு தேவையான நியூஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு பக்கத்து ரூம்ல வச்சுதான் விசாரிச்சுட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு சைடு விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்களை கொல்றதுக்கு நிறைய ஆட்கள் வராங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் போயிட்டு ஹீரோவும் அவனோட அஸ்டன்ட் சேர்ந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்களும் ஹீரோ கிட்ட உண்மைகளை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு விஷயம் அவளுக்கு வருது. என்னன்னா உங்க அம்மா அம்பால தாக்கப்பட்டு இறப்பாங்க அப்படின்ட்டு. அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அவ அந்த லெட்டர்ஸை தொடும்போது அந்த மை அவ கையில படும். அந்த மை தீரும் பொழுது அப்ப அந்த நிர்ணயிக்கப்பட்ட இது விதிப்படி அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல மறுபடியும் நோட் பண்றாங்க. அப்ப நம்ம அம்மா இறக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ வெளியில வந்து பயந்து நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்களும் தன்னோட பொண்ணை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கட்டிப்பிடிக்க வர்றப்ப ஒரு அம்பு வந்து அவங்களை தாக்கி கொல்லுது. அவங்க அப்படியே அங்கேயே சரிஞ்சு விடுறாங்க. ஹீரோட பிராணங்க சொதப்பி போகுது. புக்ல சொன்ன மாதிரி அவங்க ஹீரோயின் கண்ணு முன்னாடியே இறந்து போறாங்க. இதை பார்த்து கத்தி கதறி எழுதிட்டு இருக்கா. அங்க தாக்க வந்து அவங்கள ஒருத்தரை புடிச்சு வச்சு ஹீரோ வந்துட்டு அப்படியே யார் ஒண்ணு அனுப்புறதுன்னு கேட்கும்போது அவ செம்ம கடுப்பாயிட்டு அவ கத்திய பிடிக்க அவன் வச்சு யாரு ஒன்னு அனுப்புனது அப்படிங்கிறப்ப அப்பாதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே அவ அப்படியே அங்க உடஞ்சி போறா. கண்டிப்பா இருக்கவே இருக்காது, அவங்கதான் அனுப்புனாங்க. ஆனா அவங்க அம்பு விட்டது யாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து உங்களை தாக்கதான் வந்தோமாயே, அந்த அம்பை நாங்க விடல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவன் சொல்றான். அங்கேயே அவனை குத்தி கொன்னுட்டு அவ அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு உங்க அம்மா நல்லவங்கிற ஒரே தரத்துக்காக மட்டும்தான் நான் இவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இங்க உனக்கு நான் இடம் கொடுத்தேன், மத்தபடினா உனக்கு இடம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சு போச்சு தன்னோட அப்பா தான் கொல்ல ஆள் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு. இதுலயே புரிஞ்சு போகுது. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அப்போ அது யாரு உங்க ஆள் அனுப்புனாங்க யாரு கொன்னாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறப்ப ஹீரோனோட தங்கச்சி வந்துட்டு அப்பா அப்படி எதிர்த்து பேசாத அப்படிங்கிறப்ப நீ சும்மா இரு, குடும்ப விஷயத்துக்குள்ள நீ தலையிடாத அப்படின்ட்டு அவ மறுபடியும் செம்ம கடுப்புல பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. இனிமேல் நானும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கும், இப்படி எல்லாம் பண்ணாதக்கா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடியே நிக்கிறா. அவன் வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு நீ வெளியில போ, இதுதான் உனக்கு தண்டனை, வெளியில போயிட்டு மண்டி போட்டு நின்று இதுதான் உனக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு அவர் தப்பிக்கிறதுக்காக இவன் மேல பழிய போட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. மலையில மண்டி போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோம். அங்கிருந்து ஹீரோ வந்துட்டு என் கூட சேர்ந்து இறஞ்சிரு, உங்க அப்பாவை நம்ம சேர்ந்து பழி வாங்கும் போது என்னை பொறுத்தவரை நீயும் ஒரு கெட்டவன் தான், எங்க அப்பா எப்படி பழி வாங்கணும் என் ரூட்ல எப்படி பழி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதுல குறுக்க நீ வந்து மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி இவன் மழையிலையும் சபதம் எடுக்கிறா. இந்த விதியும் நான் மாத்தி எழுதுவேன், இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் மாத்தி எழுதுவா அப்படின்னு அவ ஒரு வெறித்தனத்தோட ஏதோ இவ ஒரு பிளான போட போறா. அடுத்த நிமிஷம் போயிட்டு அவங்க அப்பாட்ட மன்னிப்பிக்கிறா. உங்களை அப்படி பேசுறது தப்பு தான், என்ன இருந்தாலும் நீ எங்க அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி
அவர் காங்கி போய் விழுந்துடுறா. அவர் வந்துட்டு தான் பெருந்தன்மையா என்ன இருந்தாலும் பசங்க மேல எங்களுக்கும் வராது அப்படின்ட்டு அவளை தனியா கூட்டுப்போ அவளை ரெஸ்ட் எடுக்க வைய அப்படின்னு அவளோட தங்கச்சிட்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வழியா அவ பிளான் போட்ட மாதிரி மறுபடியும் உள்ளேயே சேர்ந்துட்டா. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்கிறத நம்ம பார்ப்போம். தன்னோட ரூமுக்கு போயிட்டு இங்க எல்லாருமே என்னோட பயங்கரமா நடிக்கிறாங்களே, அவனோட கண்கள்ல நான் பொய்ய பார்த்தேன். அதுவும் என் தங்கச்சி எனக்கு தாழ்த்தப்பட்டவளா பிறந்த ஒருத்தி இந்த அளவுக்கு பொய்யா நடிப்பா அப்படிங்கிறது இன்னைக்குதான் தெரிச்சுது. அதுக்கப்புறம் என் அப்பா இவங்க 2 பேத்துல யாராவது ஒரு ஆளை நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு அவளோட கையில விஷப்படி ஒண்ணு வச்சுக்கிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்க. அதே நேரம் அந்த புக்கு வந்துட்டு நீ கொல்ல போறியா இல்ல நீ சாக போறியா அப்படிங்கிறது போக போக தெரியும். அப்படிங்கிறப்ப அவ மறுபடியும் கடுப்பாயிட்டு அந்த புக்கு வந்து இப்ப வாய்ஸா அவள்கிட்ட பேச ஆரம்பிக்குது. அது கூட அவ பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவ கட் பண்ணி ஹீரோயினோட தங்கச்சியை காட்டினா அவன் வந்துட்டு இளவரசருக்கு ஒரு கைக்குட்டை செஞ்சுட்டு போய் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. கேக்குறா, உன் மனசுல இருக்கிறத சொல்லு, என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட நிச்சயமானவங்க, நான் எப்படி இதை சொல்ல முடியும்? இங்க பாரு, அவளை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, அதுவும் அவங்க அம்மா இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிக்கதே இல்லை அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா போற நேரத்துல கரெக்டா ஹீரோயின் உள்ள வந்தோடனே, அக்கா அக்கா நீங்க எதையும் தப்பா நினைச்சுக்காத, இங்க எதுவும் தப்பா நடக்கல. ஓ, இங்க எதுவும் தப்பா நடக்கலையா? இத பாரு, அவர் எனக்கு போட்ட நிச்சயதார்த்த வளையல், இதை நான் கழட்டிட்டேன். என்ன தைரியம் இருந்தா மகாராணி போட்ட வளையல நீ கழட்டி இருப்ப. ஓ, அப்போ உனக்கு இதுல ஆசை இல்லையாமா தங்கச்சி? எனக்கு இல்லவே இல்லக்கா, உன்னோட வாழ்க்கையை பறிக்க அது ஆசை இல்லை அப்படிங்கிறப்ப அந்த வலையில அப்படி கீழே விட்டா உடனே தாங்கி போய் பிடிக்க போறா. ஆசையே இல்லைன்னு சொன்ன, இப்படி தாங்கி போய் பிடிக்க போற. அது இல்லாம அது எப்போ உடஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அவ செம்ம கடுப்பாயிட்டு, என்னது ஒட்டச்சேட்டியா? அப்போ உன்னோட என்னோட நடந்த நிச்சயதார்த்தம் நிராகரிச்சுதானே அர்த்தம்? அதுதானே உனக்கும் வேணும். உனக்கும் இவளை பிடிச்சிருக்கு, இவளுக்கும் ஒன்ன பிடிச்சிருக்கு, நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளுவீங்க. நான் அப்ப என்ன பண்ண முடியும்? இப்படியே போனா இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும், நானும் இவரோட அப்போ சேர்ந்து சதி பண்ணது தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அவளோட தங்கச்சி வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம 2 பேருமே இதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். ஏன்னா இதுல நம்ம 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்குல. ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம் அப்படின்ட்டு அவளும் விஷத்தை கலக்கலாம் அப்படிங்கிற மைண்டோட வரா. அவங்க ஒரு ஊத பத்தி மாதிரி ஏத்தி வச்ச 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கையில நீ தலையிடக்கூடாது, உன்னோட வாழ்க்கையில நீ தலையிட மாட்டேன், தலையிடுறதா வேணாமா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். என்ன இருந்தாலும் இந்த நாட்டுக்கு நான் தான் இளவரசி அப்படிங்கிற மாதிரி அவ அந்த விஷத்தை கலக்காமையே அங்கிருந்து வந்துடுறா. ஏன்னா இவங்க போற சதித்திட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியணும்ல. அப்படி அவ போயிட்டு இருக்கும் போதே அந்த புக்கு அவள்கிட்ட பேசுது. என்ன என்ன எல்லாத்தையும் மாத்திட்டதான் நினைப்பா, அவங்கள சாகடிக்கிறேன்னு போன, இப்போ நீ சாக போறியா அப்படிங்கும் போது புரியல. இப்போ நீ சாக போற அப்படிங்கும் போது அவளுக்கு அப்படியே ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட வாயிலிருந்து வருது. என்ன விஷயம்னா, அவன் ஒரு ஊதபத்தி மாதிரி ஏத்தி வச்சாங்க இளவரசரு, அது வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷம். இப்போ நீ சாக போற. நான் தான் சொன்னல, உன்னோட விதியை நீ மாத்த ட்ரை பண்ணாலும் இங்க நீ தான் இறந்து போவ அப்படின்ட்டு அவ அப்படியே மயக்கம் போட்டு அங்கிருந்து கீழே விழுறப்ப ஒரு கை வந்து அவனை காப்பாத்த வருது. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவளை அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு அவனோட இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது வைத்தியர் என்ன சொல்றாங்க, இது ரொம்ப பயங்கரமான விஷம், இது வந்துட்டு தன்னோட நெஞ்சு கூட்டுலதான் அது இருக்கும், அதை கத்திய வச்சு கிழிக்கணும், அது வந்து வெள்ளி கத்திய வச்சு கிழிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை நீங்களே பண்ணலாமே. ஐயோ, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி வயோதிகன் ஆகிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணவே முடியாது, நீ வேணா பண்ணு அப்படிங்க. இது நான் பண்றதா? இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லைங்க, பேசாம அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணு, கரெக்டா இருக்கும். ஆனா அதுக்குள்ள அவ செத்து விடுவா அப்படிங்கிறப்ப என்னையும் அப்படி இக்கட்டான சூழ்நிலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உடனே அவனோட அசிஸ்டன்ட்ட கத்தி கொடுத்து, இந்த நீ பண்ணு, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், இதை நீ பண்ணியே ஆகணும், இதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோ தான் பதட்டத்திலேயே போயிட்டு அந்த விஷயத்துல எடுத்து எப்படி கீரை போறப்ப கரெக்டா ஹீரோ எழுந்துச்சிடறா. என்ன பண்ண வந்தீங்க? இல்ல அது வந்து உன்னோட நெஞ்சில வந்துட்டு விஷம் பரவி இருக்குது, அதை வந்துட்டு கிழிச்சு அந்த விஷத்தை வெளியில எடுத்தாதான் நீ கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நீங்க அதை பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு கூச்சப்பட்டுட்டே தான் அந்த விஷயத்த பண்றா. ஆனா அவளுக்கு தான் உயிர் பிழைக்கணும், அது மட்டும்தான் அவளோட எண்ணமா இருக்குங்க. அவர் வழியா அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஹீரோ கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஃபீல் ஆகுறா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, சரி நான் இங்கேயே இருக்க முடியாது, நீ இங்க இருந்து கிளம்பு. இல்ல நான் இங்கேயே இருக்கேன், நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல, இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படிங்கிறதுக்காக என் கூட சேர்றேன். உண்மையிலேயே உனக்கு இருக்கிற பிரச்சனையை நீ புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்தாதான் உங்க அப்பா அந்த நாட்டுக்கு எதிராக என்ன பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க இருக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவளை கொண்டு விடத்துக்காக வெளியில போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அம்மாவும் பையனும் மயங்கி கிடக்குறாங்க. அதுல அந்த பையன் தான் அவங்க அம்மாவை ஏற்பட்டு இருக்கான். அதே நேரம் வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சி போயிட்டு ஒண்ணு இல்ல அப்படின்னு அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் போயிட்டு,
அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த குட்டி பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அவ சமாதானப்படுத்துறா. இதை எல்லாமே ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. இந்த டைம் அந்த புக்கு பேசுது என்னன்னா, இது அவங்களுக்கான அறிமுகத்துக்கான தேடல் கிடையாது, அவங்க இனிமேல் வாழ்க்கையில ஒன்னா பயணிக்க போற நேரம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு ஷாக்காகுது. என்ன நாம இவன் கூட சேரலாம்னு நினைச்சோம், இவன் வந்துட்டு நம்ம தங்கச்சி கூட சேருவான் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு சொல்லுது அப்படின்னு அந்த புக்கை போயிட்டு மறுபடியும் போய் புரட்டி படிச்சு பார்க்குறா ஹீரோவை பத்தி. அவன் சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாதிக்கப்பட்டிருக்கான். அப்போ வந்துட்டு குட்டி பொண்ணு வந்துட்டு அவனுக்காக சாப்பாடு கொடுத்துருக்கு. அதை தான் இப்போ ஹீரோ நினைச்சு பார்த்து அது ஹீரோயின் தங்கச்சியமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. காலையில ஹீரோக்கு என்ன கனவு வருதுன்னா, ஹீரோயினோட சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி, லவ் பண்ற மாதிரி, கிஸ் பண்ற மாதிரி கனவு வந்து அவன் சாக்காயி தவுக்குன்னு எழுந்திருக்கிறான். என்னடா விஷயம்னு பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறா. நான் மழையில என்ன பண்ணி கேட்டல, நாம 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கலாம் அப்படின்னு. இப்போ நாம 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கலாம் அப்படின்ட்டு அவன் கிட்ட நெருங்கி அவன் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறோனே அவன் காதல போயிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து எங்க அப்பாவை பழி வாங்கலாம் அப்படிங்கிற சொல்றான். இங்க பாரு, உன்னோட பாசங்கெல்லாம் மறுபடியும் என் கிட்ட காட்டி என்னை ஏமாத்தலான்னு பாக்காத, ஏதோ உன்னை காப்பாத்தின அது மட்டும்தான் பண்ண, நீ இங்க எப்பவுமே இருக்க முடியாது, தயவு செய்து கிளம்பி உன்னோட இடத்துக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கட்டுப்புல பிடிச்சி அதை கீழே தள்ளுவோன்னே, என்ன பொசுக்கு நீ இப்படி கீழே பிடிச்சி தள்ளிட்டேன், என்னால ஏந்திரிக்க முடியல, தயவு செய்து தூக்கி விடு, நான் ரொம்ப விஷம் என் உடம்புல ஏறி ரொம்ப நான் டயர்டா இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ பாவப்பட்டு அப்படியே எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டோன்னு அப்படின்னு கைத்தங்களா ரெடி அப்படியே கூட்டு போலால அப்படிங்கிறப்ப அவளோட பணிகள் வந்துட்டு, நீங்க எங்க இருக்கீங்களா, உங்களை அரண்மனையில நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாவா, ரொம்ப நேரமான்னு சொல்லுமா அப்படின்னு. ஓஹோ, நான் குழப்பத்துல ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அந்த பக்கடா குரூப்ல ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு போகுது. அங்க இருந்து வந்து ஹீரோ கிட்ட இந்த தழும்பு மட்டும், அதாவது இந்த கண்புறத்துல இருக்க தழும்பு மட்டும் இல்லைன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒரு லேடி வந்துட்டு ஹீரோட்ட சொல்றாங்க, இந்த கண் புருவத்தை பார்க்கும்போது நீ அவர் மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு. உடனே இவன் என்ன பண்றான்னா ஒரு கத்தி எடுத்து அது அவனே ஒரு மார்க் போட்டு, இப்போ நான் யார் மாதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டயா சொல்லிட்டு இருக்கான். அவனோட பிளாஷ்பேக் கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு ஞாபகம் வருது. அது இல்லாம அது ஹீரோயினால மட்டும்தான் பழையபடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. காலையில ஹீரோயின் ஒரு பிளான் போடுறா, தங்கச்சியை கடத்தி ஒரு தப்பான இடத்துல அவளை கொண்டு போய் விட்டு அவளோட கற்ப சூறையாடி அவளை தப்பான ஆளுன்னு அப்படின்னு காட்டுங்கிறதுக்காக ஆளை வச்சு கடத்துறா. அதே நேரத்துல அந்த புக்ல இருந்து ஒரு வாக்கியம் வருது, நீ என்ன செய்ய நினைக்கிறியோ அது உனக்கே திரும்பி வரும் அப்படின்ட்டு. எனக்கு எப்படி திரும்பி வரும் அப்படின்ட்டு அந்த புக்கை பார்த்து அக்கனா சிரிக்கும் போது அவளை யாரோ கடத்துறாங்க. அதே நேரம் ஹீரோக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது, நம்ம மேல அம்பு எஞ்சவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்ட்டு அவளோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு போறான். சரி, நாம 2 பேரும் போயிட்டு அவன் யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயின் மயக்கமான நிலையில இருந்து எழுந்திருக்கிறா. அவ எங்க இருக்கிறான்னா அவளை வச்சு அங்க ஏழை விட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு இந்த இளவரசர் தான் இந்த சதி வேலையை பண்ணிருவான் போல. அவ இப்படி எல்லாம் பண்ண வேணாம், ஆமா உனக்கு துரோகம் பண்ண நினைச்சவளுக்கு நீ பரிதாபம் காட்டுறியா, எத்தனை நான் சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன், நீ போக போக என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிறப்ப அவ அப்படியே அந்த புக்கு சொன்னதை வச்சு நினைச்சு பாக்குறா. அப்ப எல்லாமே அந்த புக்கு சொல்ற மாதிரிதான் இருக்கா, எல்லாமே என் விதிப்படிதான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஏழை விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோ அங்கதான் வரான். ஏன்னா அவன் தேடி வந்த ஆளும் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சுன்னு, இங்க யாரு அங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா அவன் ஹீரோயின் மாதிரியே இருக்கு, இது அவளா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி வர்றப்ப அவருக்கு ஒரு குரல் கேக்குது, நீ எனக்கு அடிமை, நீ எனக்கு பொம்மை, உன்னோட ஃபீலிங்ஸுக்கு நீ வந்துட்டு இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு அவன் மைண்ட்ல இருந்து. ஹீரோயின் வார்த்தையால சொல்ல கண்ணால சொல்றா, என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் போயிட்டு இருந்தவன் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற அந்த வார்த்தையால திரும்பி போக பார்க்கும்போது அவ அங்க இருந்து கீழே விழுந்து அவ கையில இருந்து ஒரு ஜாடி மாதிரி உருண்டு வருது. அவ சொல்லிருப்பாள்ல, அவங்க தழும்பு மட்டும் இல்ல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க, அதுக்கான கழும்பு இருக்கு, அதை நான் உங்களுக்கு உண்டாந்து தரேன் அப்படின்ட்டு. அது அதுக்கானதுதான். அதை ஹீரோ எடுத்துக்கிட்டு சரி அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு போறப்ப அவளோட அசிஸ்டன்ட் அங்க இருந்து சிக்னல் அனுப்பிச்சிடறா, நம்ம தேடி வந்தவங்க இங்கதான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோ வந்துட்டு அவளை காப்பாத்தாம திரும்பி போறான். இந்த இடத்துல யாருக்குமே ஹீரோவை பிடிக்காது. அப்படி அவன் திரும்பி போயிட்டு இருக்கும் பொழுதே அவளை ஒருத்தன் விலை கொடுத்து வாங்கிறான் 2500 தங்கத்துக்கு. அவன் அவளை தூக்கிட்டு போயிட்டு என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ போயிட்டு தடுத்து அவனை அடிக்க பாக்குறான். அடிச்சு அவளை காப்பாத்தலாம்னு நினைக்கிறப்ப அவளோட ஷோல்டர்ல வந்துட்டு
ஒரு பிறை மாதிரி ஒரு தழும்ப பாக்குறான். இந்த தழும்பு அப்படின்ட்டு அவனுக்கு சின்ன பிளாஷ்பேக் வருது. அந்த குட்டி பொண்ணு வந்து இவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தப்பல அதோட சொல்றேன்னு இந்த தழும்பு இருந்திருக்கும். ஒருவேளை நாம தேடுற பொண்ணு இந்த பொண்ணு தானா அப்படிங்கிற மாதிரி அவன் குழப்பத்துல இருக்கும்போது மறுபடியும் அந்த குரல் அவனை கண்ட்ரோல் பண்ணுது. உன்னோட வேலையை நீ கரெக்டா பாரு, உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ இடம் கொடுக்காத, நீ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க, நீ ஒரு பொம்மை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நானே. சரி ஃபர்ஸ்ட் என்னோட வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோயினை அங்கேயே அவன்கிட்டயே விட்டுட்டு அவன் வந்துட்டு அவனை பிடிக்க போறான். அதாவது அந்த அம்பு விட்டனை பிடிக்க போறான். அங்க போய் ரெண்டு பேருமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சண்டை போட்டாலும் ஹீரோயின் நினைப்பதான் வந்துட்டு இருக்கா. அங்க அவளை காப்பாத்தாம வந்துட்டோம். அதுவும் இல்லாம அந்த தழும்பு அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் டிஸ்டர்பா தான் இருக்கான். அவங்க பிடிச்சானா இல்ல அவன் தப்பிக்க விட்டானா அப்படிங்கிறது தெரியல. அங்க போய் பார்க்கும்போது எல்லாமே அங்க ஒடிஞ்சு போயிருக்கு. ஹீரோயின் கதறி அழுதுட்டு உட்காந்துருக்கா. அவன் செம்ம கட்டுப்புல போயிட்டு அவன் போட்டு அட்டின்னு அடிக்கிறா. இனிமேல் அடிச்சு என்ன ஆக போகுது, இனிமேல் ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு, எனக்காக நீ ஒரு உதவி பண்ண முடியுமா? இப்படியே நான் வெளியில போனா என்னை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க, ஒரு நாள் மட்டும் அவனோட கூடாரத்துல தங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிருந்து ஹீரோ அவளை தூக்கிட்டு போறான். பார்த்துக்கிட்டு போனேன், அவளுக்கான ட்ரெஸ்ஸை கொடு, அவள் எந்த தப்பான முடிவு எடுத்துக்கிற மாதிரி அவளை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற பணியாள்கிட்ட தான் சொல்லி அனுப்புறான். ஆனா அங்க உள்ள போனோடனே அங்க இருக்கிற பணியாள் கதறி வெளியில வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா தன்னைத்தானே அறுத்துக்கிட்டு சாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு நிக்கிறா. எதுக்காக இப்படி பண்ற? நான் எதுக்காக வாழணும்? ஒரு பெண்ணை எதுவும் எதிர்க்க கூடாதோ அதை நான் எழுந்துட்டு நிக்கிறேன். இந்த நிலைமைக்கு தரலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நான் அப்படியே அறுத்துட்டு செத்தரலாம் அப்படி இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்றான். நீ இளவரசியாவோ இல்ல உன்னை இப்போ ஒரு தப்பான பொண்ணாவோ நான் உன்னை பார்க்கவே கிடையாது. எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் அப்படிங்கிறப்ப, இல்ல நான் என்ன இருந்தாலும் இது உன் இஷ்டப்பட்டு நடந்த விஷயம் கிடையாது, உன்னை வற்புறுத்தி நடந்த ஒரு விஷயம் தானே. இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கலையோ நான் உன்னை புரிஞ்சுப்பா அப்படிங்கிறப்ப அதே விஷயம் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. நீ இளவரசியோ இல்ல இளவரசி இல்லையோ எப்பவுமே நீ என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன ஞாபகம் அப்படியே வந்தோடனே நீ தற்கொலை பண்ணிக்கணும் அவசியம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க மேல கொஞ்சம் அக்கறையா பேசிட்டு போறான். அப்படி போறப்ப அந்த தழும்பு உனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு போறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு, எதுக்கு அந்த தழும்பை பத்தி நீ கேட்குற அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க பாருங்க, இதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. வெளியில போனோடனே என் பிளான் படி எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவ கொஞ்சம் வில்லத்தனமா சிரிக்கிறா. என்ன விஷயம்னா, அந்த தழும்பு வந்துட்டு இவள்கிட்ட இருந்திருக்காது. அந்த விதியின் புத்தகத்தை வச்சு படிச்சு வந்துட்டு அவனோட சைல்டிஷ் மெமரியில தான் அவன் எமோஷனலா கனெக்ட் ஆகிறான் அப்படின்னு தெரிஞ்சு அதே மாதிரி தழும்பு அவளே போட்டிருக்கா. இதனால ஹீரோ தன் பக்கம் இழுத்து தன் அப்பாவை பழி வாங்கணும் அப்படிங்கிற பிளானோட தான் அவ அப்படியே அதை பார்த்து அங்க வில்லித்தனமா சிரிக்கிறா. இதோடயே காட்டுறாங்க, அவ போயிட்டு அவ தங்கச்சியை போயிட்டு அடிக்க போறா. ஆனா அவங்க அப்பா இருந்துட்டு இவளுக்கு அதை விட்டு, ஒரு கெட்டு போன பொண்ணு என்னோட பொண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாது, இன்னையிலிருந்து உங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இவளோட அம்மா இருப்பா, உங்க அம்மாவுக்கான பகுதி அது இங்கிருந்து மறைஞ்சு போயிட்டு, அது இல்லாம நீயும் என்னோட பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோனோட தங்கச்சியும் அந்த பக்கத்துல இருக்கிற இளவரசர் தான். அவ வந்து சொல்ல வரா, ஆனா அவங்க அப்பா காதுல வாங்குற நிலைமையிலே இல்ல. என் குடும்ப கௌரவம் போயிடுச்சு, அதுவும் ஒன்னால போயிடுச்சு, ஒன்னால கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு கத்தி ஹீரோனை வெளியில அனுப்பிச்சிடுறாரு. அவ வெளியில அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறா. எதுவுமே இல்லாம அப்படி இழந்து நின்று ஒரு தெருவுல போகும்பொழுது நமக்கு என்னென்ன எண்ணங்கள் வருமோ, நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே அப்படியே அந்த ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ எப்படி போறது எங்க போறதுன்னு தெரியாம அவ கால் போன போக்கிலே போயிட்டு எங்க போய் நிக்கிறானா, ஹீரோ இருந்த இடத்துக்கு போயிட்டு அவ நின்று அங்கேயே மயக்கம் போட்டு விழுறா. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் விழுறா, ஒரு 2 நாள் மட்டும் நாங்க இங்க தங்கிக்கலாமா, அதுக்காக என்ன மட்டும் அனுமதி அப்படிங்கிற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தோன்னே ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவன் மேல கொஞ்சம் அக்கறையாவும் இருக்காங்க, வேற வழி மயக்கத்துல தெரிஞ்சுட்டு ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஆமா இப்ப நான் எங்க இருக்கேன், ஓ உங்க இடத்துல இருக்கேன், என்ன தங்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, எனக்கு அழைக்கலாம் கொடுத்ததுக்கு அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 2 நாளுக்கு அப்புறம் நீங்க வெளியில போகலன்னா நானே கழுத்தை வச்சு வெளியே தெரிஞ்சு விடுவாங்கும் போது, அட லூசு பையிலே நான் இங்க இருக்குன்னு ஆசைப்படுறேன், வேணா வெளியில துரத்துன்னு ஆசைப்படுறான், இங்க இருந்துதானே நான் நினைக்கிற பிளான் எல்லாம் போட முடியும், அது புரியாம இவ வேற முரட்டுத்தனமா நடந்துக்கிறானே அப்படின்ட்டு அவ கொஞ்சம் அப்படி செல்ல சண்டையா போட்டு இருக்கிறா ஹீரோ கிட்ட. ஏன் போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் கேட்கிறா. அவளோட கற்பு போகலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதே மாதிரி அவ கெட்டு போகல அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே
நல்லாவே தெரியும் அவன் நடிச்சிட்டு இருக்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த விஷயம் எதுவுமே நடக்கல, அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவனை மயக்கம் போட வச்சுட்டாவ. ஆனா ஹீரோவுக்கு தெரியக்கூடாது, நம்ம மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆனாதான் நம்மள அவன் நம்புவான், நம்ம பிளானுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கற்பழிக்கப்பட்ட மாதிரியே அவங்க ஆக்ட் பண்ணிருக்கா. இதுவும் ஆக்ட் தான் ப்ரோ, நீங்க கவலைப்படாதீங்க. அவளை இங்க வச்சிருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அவளை போ சொல்லிடு. 2 நாள் தான் டைம் கேட்டிருக்கா, அதுக்கப்புறம் நானே வெளியில தோத்திருவோம் என்பது. உன்னை பார்த்தா ஒன்னும் அவ்வளவு நல்லவ மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கும்போது என் மேல சந்தேகப்படுறேன் நீ? ஏன் உன்னை பார்த்தா தான்ப்பா தெரியல, ஒருவேளை காதல் வயப்பட்டி அவன் மேல? எனக்கு காதல்ங்கிறது ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அது உனக்கே தெரியும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் சோகமா ஆயிடுறான். இவன் ஏன் அப்பப்ப சோகமாகறான்? இவளுக்கு சந்தோஷங்கிறது லைட்டா அந்த சிரிக்கு மட்டும் தான் போல. எனக்கு அப்படி ஒரு தப்பு நடக்கலங்கிறது எந்த வகையில உண்மையோ அதே மாதிரி அவ உடம்புக்குள்ள பாஞ்ச விஷம் வந்துட்டு அவ கருவுருவ தன்மையை பாதிக்கிற அளவுக்கு தான் அவ உடம்புக்குள்ள இருக்கு. அதுவும் முழுசா என்ன அவ உடம்பை விட்டு போகல, மறுபடியும் பாதிக்காத அளவுக்கு பாத்துட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எழுந்து பார்க்கையில மறுபடியும் அந்த புக் ஒரு லெட்டர்ஸ் எழுதுது. இன்னும் 7 அத்தியாயங்கள் மட்டும்தான் இருக்கு. நேரத்துல ஹீரோவே உன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவா அப்படிங்கிற மாதிரி எழுதவிட, என்னடா இது இன்னும் 7 இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுறான். இல்லாத ஒரு போட்டு வெளியில தள்ளிறியே, நான் என்ன பண்ண தெரியுமா போறேன் அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு துணி கிழிச்சு இங்கேயும் தூக்கு போட்டு நான் சாக போறேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பணிகள் பயந்து போயிடுறான். ஐயோ இங்க வெளியில வாங்கன்னு. சரி அவன் என்ன சொன்னாலும் வெளியில வர மாட்டேங்கிறானே கல் நெஞ்சக்காரன், பேசாம தொங்கிடுவோமா அப்படின்ட்டு வேற வழியே இல்ல, தொங்கிதான் ஆகணும் போல, இவன் நம்மள உள்ள சேர்த்துக்க மாட்டா போல அப்படின்னு எகிரி குதிச்சு அந்த தூக்குல விழுறா. கழுத்து கொஞ்சமா நெருக்கிறப்ப கரெக்டா ஹீரோ வந்து வெட்டிடுறா. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருக்காத, நான் இங்க இருந்து வர்றதுக்குள்ள நீ இங்கேயே இருக்கக்கூடாது, ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து மறுபடியும் கதவை சாத்திடுறான். அடக்கல் நெஞ்சக்காரா, இப்படி ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு, யாரும் பக்கத்துல இல்ல, அழகான பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிற என்ன வந்துட்டு உள்ள சேர்க்க மாட்டேங்கிறா இவன் அப்படின்ட்டு அவ புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறா. நைட் ஆகுது, மழையும் வருது, அப்பவும் ஹீரோ கதவை திறக்கல. அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி அங்க வந்து நிக்கிறா. உன்னை காப்பாத்த வந்தேன்னு நினைக்கிறியா சகோதரி? இல்ல, அப்பாவுக்காக ஒரு லெட்டரை இவர்கிட்ட கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு, ஓ உனக்கு அப்படி ஒரு அக்கறை இருக்குது அப்பா மேல, நிறம் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை அக்கா அப்படிங்கும்போது, நீ ரொம்ப நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கஞ்சிப்பு எடுத்து விசிறா மூஞ்சி முன்னாடி. அவ பயந்தோடனே, அக்கா ஏன் அப்படி பயமுறுத்துற? அன்னைக்கு விஷம் வச்சது இளவரசர் இல்ல, இந்த கட்சிப்பு மூலியமா தான் நீ எனக்கு விஷம் வச்சிருக்க, நீ இதான் வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஹீரோயின். இது என்னடா புது ட்விஸ்ட், சொல்லு, நீ நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னோடனே இப்பதான் அவ தக்கச்சோட முழு சுயரூபம் வெளியில வருது. அதான் என்ன தெரிஞ்சு போச்ச, இனிமே எதுக்கு நான் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு? ஆமா நான் தான் பண்ண, உன்னால எப்படி நிரூபிக்க முடியும்? யார் நம்புவா? எங்க அம்மா கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்ததால நீங்க என்னென்ன பண்ணீங்க, உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே எனக்கும் கிடைச்சது. ஆனா ஒரு ஓரபட்சமா ஒரு தலைபட்சமா தான் கிடைச்சது. மட்டும் என்ன தங்கச்சின்னு பாத்தியா? நீ ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தின? வெளியுலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் திமிரானவ, நான் கொஞ்சம் நல்லவ. அந்த பேரை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். உன்னால முடிஞ்ச நீ உன்னால ப்ரூவ் பண்ணிக்கும்போது பரவாயில்ல தங்கச்சி, பரவாயில்ல. இப்பதான் உன் உண்மையான முகம் எனக்கு நல்லா தெரிய வருது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஸ்டெப் எப்பவுமே 2 படி முன்னாடிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு தங்கச்சோட பிளான் என்னன்னா, ஹீரோவை இவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவோட ராஜ்யத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அப்பப்ப நெருங்கணும் அவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இது ஹீரோனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நாள் காலையில ஹீரோ வெளியில வரப்போ ஒரு லேடி வந்துட்டு அவனை அட்டாக் பண்றாங்க. அதுவும் என் கணவர் எழுத்து நீதான் காரணம், உன்னை ஒரு சொந்த சகோதரன் மாதிரி பார்த்தாரு, ஆனா நீ அவரை கொன்னுட்ட. அதுவும் நான் கர்ப்பமா இருக்கும் பொழுது அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கும் போதே அவரை நீ கொன்னுட்ட. உன் வளர்ச்சிக்காக நீ அவரை கொன்னுட்ட. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது, நீ அழிஞ்சு போவ அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாம உங்க அம்மாவையும் நீ தான் கொன்ன அப்படிங்கிற ஒரு நியூஸை கேள்விப்பட்ட. கண்டிப்பா நீ தான் கொன்னு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த லேடி கத்தன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அங்க எதுவுமே சொல்லாம அப்படியே நின்றுகிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இவருக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி.
அவன் அந்த லேடி மேல இருக்க கோவத்தை ஹீரோயின் மேல காட்டி, என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது வந்துட்டு சொன்னல, நான் சாயந்தரம் வரும்போது நீ இங்க இருக்கவே கூடாது, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு போறான். அந்த லேடியை ஹீரோட அசிஸ்டன்ட் சமாதானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவனோட பிளாஷ்பேக் என்னங்கிறது நமக்கே தெரியல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் போல. ஹீரோ எங்க போறானா ஒருத்தனை கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஹீரோட அப்பா என்ன தப்பு பண்றாங்க அது உனக்கு தெரியும் தெரியும் அப்படின்ட்டு கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவனோட ஒய்ஃப் ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியாது, ஆனா எங்க சந்திப்பாங்கிறது மட்டும் எனக்கு தெரியும், அது இடத்தோட பேர் மட்டும் தான் தெரியும், அங்க எப்படி போறது அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப இவனை கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை இங்க இருந்து போக சொல்லு, அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயத்த வாங்கிட்டு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லி அனுப்புறான். இவன் வெளியே தான் நின்றுட்டு இருக்கா, அவன் அங்க போகல. உடனே அங்க இருந்து வந்த ஒரு பணியாளர்கிட்ட வந்துட்டு அவன் மரியாதையாக நின்னானே, ஐயோ நீங்களா இப்படி நிக்க கூடாது, நின்னாவே என்ன போட்டு தெரியுவாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். காலையில ஒரு லேடி வந்துட்டு ஹீரோவை ரொம்ப திட்டினாங்கல்ல, அப்பெல்லாம் ஏன் ஹீரோ அமைதியா இருந்தா, அதை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா இன்னைக்கு ஹீரோட பிறந்த நாள் மட்டும் தெரியும், அது இல்லாம அவங்க அம்மாவோட நினைவு நாள், அதனாலயே அவர் பிறந்த நாளை கொண்டாடுறது கிடையாது, அதுவும் காலையில இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சா, அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு போனோடனே, என்னது அவளுக்கு பிறந்த நாளா, இன்னைக்கு ஏதாவது நம்ம சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ ஸ்வீட்டா ஒரு நூடுல்ஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி. இன்னைக்கு வந்துட்டு அவரோட பிறந்த நாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இப்படி ஒரு ஸ்வீட்டான பாயசத்தை கொண்டு கொடுத்து அவரை நான் கவுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இவ பிளான் போட்டுட்டு இருக்கா. அவரோட பிறந்த நாள் உங்களுக்கு இப்படி தெரியும், ஒரு சில விஷயங்கள்லாம் தானாவே தெரியும் அப்படின்னு அந்த பணிப்பெண்கிட்ட சொல்லிக்கிட்டு இது இப்படி இந்த பிளான போடுது. நம்ம ஹீரோயின் என்ன பிளான் போடுறான்னு தெரியலையே. ஹீரோ தன்னோட இடத்துக்கு வந்தோடனே ஹீரோயினை தான் சுத்தி சுத்தி தேடி பார்க்கறான். அவ ஆளை காணும், ஆனா அது பின்னாடி நிக்கிறது ஹீரோயின் தங்கச்சி நிக்கிறா. அவளை பார்க்கும்போது அங்க இருந்து பூக்கள் எல்லாம் மலருது. இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு தெரியும், அதுக்காக என்னோட கையையும் உங்களுக்காக ஒரு சில விஷயம் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் எதிர்பார்த்தது ஹீரோயினை தான், ஆனா இவன் வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வேற வழியும் இல்லாம இவள்கிட்ட என்ன பதில் சொல்லி எப்படி இவனை அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இவன் குடு குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஐயோ அவளுக்காக நான் மதியம் செஞ்சு நூடுல்ஸ் வந்து கருகி போயிடுச்சேன், என்ன பண்றது, முன்ன பின்ன சமைச்சிருந்தாதான் தெரியும், இப்ப என்ன பண்றது, வெளியில வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு, இன்னும் வேற லேட் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவ வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அதே நேரம் அங்க ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி விற்கிறாங்க. தாய்மார்களின் இது உங்களுக்கு தேவையான கிஃப்ட், தேவையான கிஃப்ட்டுங்கிறப்ப அவ வந்த வேகத்துல அது என்ன கிஃப்ட்னு கூட பார்க்காம இது இவனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புடிங்கிட்டு வந்துடுறா. அங்கிருந்து காசை கொடுத்துட்டு அவ ஓடி வந்துட்டு இருக்கிறா. ஹீரோவை எப்படியாவது பர்த்டே விஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இங்க அவளோட இங்க தங்கச்சி வந்து விட்டு போட்டுட்டு இருக்கிறா. அப்படியே தான் மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு நினைக்கும் போகும்போது அங்க இருந்து ஹீரோயின் கத்திட்டு ஓடி வந்து இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையான துர்சத்தில அங்க இருக்கு அப்படின்னு என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி ஈத்துட்டு போறா. இதை பார்த்தோன்னே ஹீரோட தங்கச்சி கடுப்பாகுது. பின்னாடி இருந்து ஒரு பணிப்பெண், ஏங்க இன்னும் நான் பூவை தூவணுமா அப்படிங்கும் போது எல்லா பூவுக்குமே இங்க வேலை இல்லாம போயிடுச்சு, இவ வேற பூ தூவலாம். அதாவது ஹீரோ பார்க்கும்போது பூ தூவுன மாதிரி ஒரு இதை எஃபெக்ட் கட்டினாங்கல்ல, இவளோட பிளான் தான். எத்தனை பிளானு அங்க இருக்கிற ஒரு ஆயா இருந்துகிட்டு இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் கூட்டி பெருக்கிட்டு தான் போகணும் அப்படிங்குது. என்னடா இது சத்திய சோதனை. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறதும் அவ கை கோட்டை இழுத்துட்டு போறதும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டி, இங்க பேரு உனக்காக நான் பர்த்டேக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது இல்லாம இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவ ஒண்ணு அவசரத்துல ஒண்ணு புரியிட்டு வந்தாலும் ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்டை காட்டணும்னு, இது என்ன தெரியுமா, இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா, உங்களுக்கு 2 குழந்தை பிறகும் அப்படின்னு எழுதிருக்குது, இது தாய்மார்கள் தங்களோட குழந்தைய வேண்டி கட்டுற இதை எனக்கு கிஃப்ட் பண்ண தெரியா. ஐயோ அவசரத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டனும். அது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிப்பீங்க, கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தை 4 குழந்தை அப்படின்ட்டு அவ எதையும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறா. அது ஹீரோக்கு கொஞ்சம் லைட்டா சிரிப்பு உண்டாகிடுது. ஒப்பாடா ஒரு வழியா சிரிச்சுட்டான். அப்போ இந்த கிஃப்ட் உனக்கு வேணாமா அப்படிங்கிறப்ப இல்ல பரவாயில்ல எனக்கு கூட அப்படின்ட்டு அவன் கையை நீட்டு வாங்கும்போது அவன் கையெல்லாம் ரத்தமா இருக்குன்னு மறுபடியும் கையை பின்னாடி எடுக்கிறான். உனக்கு ஹீரோயின் வந்துட்டு, ஏன் என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா, இல்ல கையெல்லாம் அழுக்காவும் ரத்தமாவும் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கைய கூட அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ் அந்த ரத்தத்தை கிளீன் பண்ணிட்டு அந்த கிஃப்டை கொடுக்குறா. அப்படியே ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்னடா இவ எப்படி இருந்தது இப்படி மாறிட்டாங்கிற மாதிரிதான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்கறா, காலையில ஒரு லேடி வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்கல, அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற போதே
அது ஒரு கட்டத்துல இந்த இடத்துல இதை பண்ணியே ஆக வேண்டியங்கிற நிலைமையில நான் ஒரு உயிரை எடுத்துட்டேன், அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அவங்க சொல்ற மாதிரிலாம் நான் எதுக்கும் ஆசைப்பட்டுலாம் அதை செய்யல, எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படல. இங்க பாரு, இப்ப எதுக்கு இதை என்கிட்ட சொல்ற? இல்ல, என்கிட்ட யாருமே இந்த மாதிரி கேட்டதில்ல, நீ கேட்டிருக்க. அதே மாதிரி நான் தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு நீ நம்புறியா? இல்ல, நீ பதவிக்காகவோ இல்ல காசுக்காகவோ ஆசைப்பட்டு இருந்தா நீ இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன். எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டேன்? ஆமா, நீ இருக்கிற இடத்துலதான் பாத்துருக்கேன், எந்த ஒரு பொருளுமே காஸ்ட்லியா இல்ல, எல்லாம் கஞ்சத்தனமா இருக்குது அப்படின்னு. என்ன சொல்ற? ஆமா, என்னை பார்த்து என்ன சொல்ற? உன்னை பார்த்துதான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோச்சிட்டு போறான். இங்க போறேன், நான் வேணா அவனுக்கு பணி பெண்ணா இருந்துட்டு வேலை செய்யட்டுமா? எனக்கு ஒன்றும் பெருசா வேணாம். காலையில எழுந்த உடனே காஃபி, அதுக்கப்புறம் முகம் பார்க்குற ஒரு கண்ணாடி, அப்புறம் நல்லா படுத்துவங்க ஒரு பெட்டு, இது இருந்தா போதும். நீ என் கிட்ட பணி பெண்ணுக்கு தான் வேலை கேட்குறியா? ஆமா, அதுக்குதான். அப்ப எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து நீ என்ன பணி செய்வ அப்படிங்கும்போது இப்படியே கிண்டல் கேலியமா போயிட்டு இருக்கு. அங்க போனோடனே மறுபடியும் ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இப்ப எதுக்கு என்ன குறுகுறுன்னு பார்த்துருக்க? அவ வந்துட்டு இங்க பணி பண்ணா சேர்ந்துக்கிறா அப்படின்னு சொன்னா. நான் அவளை பத்தி எதுவுமே கேட்கலையே, வாண்டா நீங்க வாங்கி கொடுக்குறீங்க. புதுசா ஒரு பணி பண்ணி சேர்ந்துருக்கா, அதனால நீ கேட்பேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல. நமக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு, நாம காலம் தாழ்த்திட்டே போனா பேரரசருக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும், நம்ம எந்த ஒரு தடையுமே கண்டுபிடிக்க முடியல. அவங்க சந்திக்கிற ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கு. அதே நேரம் அங்க இருந்துட்டு ஒரு ஆள் ஒட்டுக்கிட்டு இருக்கு, வேற யாருமே கிடையாது, ஹீரோயின். அப்பா ஏதோ சதி வேலை பண்றாருன்னு நினைக்கிறேன். இவங்க கூடயே இருந்துட்டு அதை கண்டுபிடிச்சு அது மூலியமா நம்ம டேடி அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவ இன்னும் பாம்பு வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. ஐ மீன் ஒட்டி இருக்கிற வேலை. ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் அதை எப்படின்னு எடுத்து படிச்சுனுமே அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் யாரோ உள்ள வர மாதிரி இருக்குது, குளிக்கிற டப்பா இருக்கிறத போய் படுத்துக்கிறா. சரி, திடீர்னு நம்மளை கண்டுபிடிச்சா என்ன சொல்லி சமாளிக்கிறது? இங்க ஒரு சூப் இருக்கு, யாராவது வந்தா இந்த சூப்பை உங்களுக்காக நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒளிஞ்சு தண்ணிக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. ஹீரோ வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டும் போது பேன 2 கண்ணை வச்சுட்டு ஒத்து அந்த 6 பேக்கை பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு டவுட் வந்துருது, இன்னும் எவ்வளவு நேரம் அங்க ஒளிஞ்சிருப்ப? நான் முழுசா ட்ரெஸ்ஸை கழட்டின வரையும் நீ பார்த்துட்டு உட்காந்துருப்பியா? ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, ஏன் வந்தேன்னா, தயவு செய்து வெளியில போ அப்படின்ட்டு கதத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். போவி உனக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு இப்படி அடிக்கிற மாதிரி வரும்போது திரும்பி கதவை திறந்து அவளோட கோட்டை வெளியே தூக்கி போகும்போது அந்த சூப்பை நான் உனக்காக செஞ்சு, அது என்னோட சமையல்காரன் ஏற்கனவே எடுத்து வந்து வச்சாரு, நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, உன் நோக்கம் தெரியும், ஒழுங்கு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறா அப்படின்ட்டு வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அந்த இடத்துக்குள்ள போறப்ப விலை மாதம் மாதிரி வேஷம் போட்டு போனோம், அதுக்கு யாரு கரெக்டா இருப்பா அப்படிங்கிறப்ப குறுக்குறுன்னு ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோயின் இதெல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவளுக்கு நல்ல கெட்டப் போட்டு அங்க இருந்து அழைச்சிட்டு போறாங்க. அவளுக்கு பணியெல்லாம் நம்ம ஹீரோயின் வேஷம் போட்டு போயிருக்காங்க. உள்ள போனோடனே ஒரு லேடி நிக்கிறா. அவன் வந்துட்டு உன்னோட எல்லா விதமும் அழகா இருக்கு, அப்போ இந்த ட்ரிங்கை குடி அப்படின்ட்டு அந்த ட்ரிங்கை குடுக்கறப்ப அந்த ட்ரிங்கை குடிக்க போறப்பயே தெரிஞ்சு போயிடுது அது விஷம் அப்படின்ட்டு. அது விஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சா இவன் நம்மள வேவு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு கத்தி உருவி ரெடியா வச்சிருக்காங்க. சரி, இந்த விஷத்தை குடிச்சுதான் அப்படின்ட்டு அவ குடிச்சிடுறா. அப்ப நீ உண்மையான தான், இந்த விஷம் முடிய 6 மணி நேரம் ஆகும், அந்த 6 மணி நேரத்துக்குள்ள ஏதோ நீ பிரச்சனை பண்ணாம இருந்தா உன்னை நான் இங்க வேலைக்கு சேர்த்துப்பேன், உனக்கான ட்ரெஸ் அங்க ரெடியா இருக்கு அப்படின்ட்டு அந்த விலை மாதங்கள்லாம் இருக்கிற மாதிரியே ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவரோட அசிஸ்டன்ட் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோடனே செம்ம அழகா இருக்காங்க. எனக்கே அப்படிதான் ஃபீல் ஆகுது, ஹீரோயினுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது. பார்த்தா நானே லவ் பண்றோம் போல, அந்த அளவுக்கு அழகா இருக்கிற அப்படின்ட்டு. சரி, உங்க அப்பாவை நான் வர்றப்ப பார்த்தேன், உங்க அப்பாவும் இன்னொரு வருஷம் அங்கதான் இருக்காங்க. சரி, எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும், நான் ஒரு விஷயம் பண்றேன், அதே மாதிரி நீங்க பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாண்டடா நம்ம தேடி வந்த பொருள் நம்ம கையில சிக்கும் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க, நீங்க குடிச்ச விஷயத்துக்கு மாத்து மருந்து நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்ப நம்புறாங்க ஒருத்தரை. ஆனா ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷத்துக்கான மாத்து மருந்து கையிலேயே தான் வச்சிருக்கா. இருந்தாலும் கொடுக்கவளுக்கு மனசு வரல, இன்னும் முழுசாவ நிலவெல்லாம் மாறலன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற ஒரு இடத்த கொளுத்தி விட்டுட்டு அங்க ஆபத்து வர மாதிரி ரெடி பண்ண உடனே ஹீரோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, ஒரு லெக்சர் மாதிரி ஒரு இருக்குது, அந்த புக் எடுத்துட்டு ஒரு ஜாடிக்குள்ள ஒழிச்சு வைக்கிறாங்க. இதை அவ பார்த்துட்டு கரெக்டா வந்துட்டு அவ எடுத்துடுறா. பிரச்சனை பண்ணனே அந்த லேடி வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு துரத்தி வரா. உடனே ஹீரோயினும் அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டு இந்த புக்கை நீ கொண்டு கரெக்டா ஹீரோட்ட கொடுத்துரு. ஏன்னா நீ நம்புறியா? ஆமா, உன நான் முழுசா நம்புறேன், இங்க இருந்து நான் எப்படியா தப்பிச்சு வந்துடுறேன், நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பவும் அந்த மாத்திரை கொடுக்க மனசு வரல. பேசாம அதையாவது கொடுத்துருக்கலாம். அவ போனதுக்கு அப்புறம் அவ அங்க மாசா நிக்கிறா, வர்றவங்களை எதிர்த்து சண்டை போடலான்ட்டு. ஆனா அவளோட சக்தி அங்க வேலை செய்யல, அந்த விஷம் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் போல.
அங்க வந்துட்டு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண வர்றப்ப ஹீரோயின் வந்துட்டு குறுக்கு வந்துட்டு ஒரு பொடியை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக்க விடுவா பாருங்க. ஹீரோயினும் கொஞ்சம் நல்லா மாறிட்டான்னு நினைக்கிறேன். தனியா இஷ்டப்பட்டு இந்த புக்கை நீ எடுத்துட்டு போ, அது இல்லாம நீ குடிச்ச விஷத்துக்கு இதான் மாத்த மருந்து, நான் உன்னை நம்புறேன், நான் இங்க இருக்கிற பனிப்பெண் மாதிரி தானே இருக்கேன், நான் அப்படியே முடிஞ்சு அப்படியே வந்துடுறேன், நீ எப்படியாவது ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவனுக்கு பாதுகாப்பாரு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு அவ அந்த பக்கம் போறா. அங்க யாரும் ஹீரோயினை வந்துட்டு கடத்திட்டு போற மாதிரி இருக்கு, அதுவும் மிரட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனோட தங்கச்சி வந்துட்டு நீங்க எங்க வந்தீங்க, இல்ல ஒரு ஆள் வந்துட்டு என்ன தேடி துரத்திட்டு வந்தான், நான் பயந்து போய் வந்தேன், என் காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறப்ப தானே எங்க ஹீரோயின் அவ வரலையா, அவ எனக்கு முன்னாடி வரதா சொன்னால இன்னும் வரலையா அப்படிங்கிறப்ப ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா முன்னாடி ரேப் பண்ண பாப்பான்ல ஹீரோயினை, அந்த பிண்டு பையன் அங்கதான் இருந்திருக்கான். மறுபடியும் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு அன்னைக்கு மிஸ் ஆயிட்ட இன்னைக்கு மிஸ் ஆகாது, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த நாட்டோட மன்னரோட நான் பொண்ணு அப்படிங்கிறப்ப நீ யாரா வேணாலும் இன்னைக்கு நான் உன்னை ரேப் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அடக்காம கொடுறா. சத்தம் கேட்ட உடனே ஹீரோ முடிவு பண்ணிடுறான், இந்த டைம் காப்பாத்து போயே ஆகணும் அப்படின்ட்டு. உள்ள போன உடனே அவனோட பதக்கத்தை காட்டி இங்க யாருமே என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த லேடி கேட்கற மாதிரியே இல்லையே, 4 பேர்த்த இறக்கி விட்டு ஹீரோவோட சண்டை போட விடுது. ஹீரோயின் என்ன தொட்டினா உன்னை நான் கொன்றுவேன், அன்னைக்கு என்ன மயக்க மாடி வச்சுட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன், இன்னைக்கு யாரும் உன்னை காப்பாத்த வராரு அப்படின்னு பாக்குறான் அப்படின்ட்டு ஹீரோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் கஷ்டப்பட அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாகுது. இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போறதுக்குள்ள அங்க சத்தமும் அடங்கிடுது, ஹீரோயின் கத்தவும் இல்ல. ஹீரோ அப்படியே ஷாக்கிலேயே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்கானா, அவன் நெஞ்சிலேயே கத்தி இறக்கி வச்சிருக்கா. என்ன யாரும் ஏன் இஷ்டம் இல்லாம தொட முடியாது அப்படின்னு அவ ரத்த வெள்ளத்தோட நீ எனக்கு சொல்லி கொடுத்த பாத்தியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேக்குறா. கத்திய இறுக்கமா பிடிக்கணுட்டு அப்படி இறுக்கமா பிடிச்சுதான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண அப்படிங்கும்போது செம்ம மாசா இருக்கும் இந்த சீனு. அப்படியே அவ எழுந்து வந்து அப்படியே அந்த ரத்தத்தோடயே ஹீரோ பக்கத்துல வந்து அவன் மேலேயே சாஞ்சு விழுந்துடுறா. ஹீரோ தன்னோட இடத்துக்கு கூட்டு போயிடுறான் ஹீரோயினை. வந்து ஹீரோயினை பார்த்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, அவ உடம்புல விஷம் அதிகமா மறுபடியும் பரவி இருக்கு, அந்த அளவுக்கு ஏன் அவளை கொண்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு 2 நாள் அவ எடுக்கணும், அதுவும் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த பாத்டப் ஃபுல்லா நான் மருந்து நிரப்பி வச்சிருக்கேன், அவ எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லாம அதுல அவ 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் அவளுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை சரியாகுங்கிறப்ப ஹீரோ என்ன பண்றானா, அவளை அழகா தூக்கிட்டு போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டுறப்ப கூட தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த மருந்துல அவளை படுக்க வச்சிருக்கான். ஒரு நாள் அவ எழுந்திருப்பாளா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா நாட்கள் கொஞ்சமா நடந்து போகுது. 2 நாள் 3 நாள் அப்படின்ட்டு கொஞ்சமா கடந்து போகுது. அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சமா தனிமையில இருந்தவனுக்கு இப்பதான் கொஞ்சமா லவ் ஃபீல் வருது. யோசிச்சுட்டு இருக்கும்போது டப்புக்கு ஹீரோ எழுந்தோடனே அவன் கையில இருக்கிற சூப்பை வாங்கி குடிச்சிட்டு ஐயோ ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடி பாதி இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற எழுது கசக்குதுன்னு சொல்றியா, உடனே ஒரு சக்கரை கட்டியை கொடுக்குறா. இது வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டியான சக்கரை கட்டி, கொஞ்சம் ஹை குவாலிட்டியா ஒரு ஸ்வீட்டை சொல்லும் போது அப்ப இது வேணாவா அப்படின்ட்டு திரும்பி கையை உள்ள எடுக்கும் போது ஐயோ அப்படிதான் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவன் கையால எடுக்கல, அப்படியே அவன் வாயாலே அப்படி எடுக்கும்போது அவனோட கையில அவளோட இதழ் பட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது. எப்படா இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அவ சாப்பிடும் போதெல்லாம் அவன் ரியாக்ஷனை பார்த்துட்டு இங்க இருந்தா நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன், இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு இந்த கிளம்ப போறதுக்கு முன்னாடி இது உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். எதை நீ கேட்கிற, இல்ல இப்ப நீ என்கிட்ட அன்பா இருக்கிறதோ உண்மையா பொய்யா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆனா ஹீரோக்கு இன்னும் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு இவ மேல. ஹீரோ போனோடனே அந்த புக்கை எடுத்து பாக்குறாங்க, அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டன்ட்டாக கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அதே நேரம் ஹீரோனுங்க கத்துறா, ஐயோ நானா இது இப்படியா இருக்கேன், ஆமா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்தா நீங்க அழகு குறைஞ்சு போயிருவீங்க, ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவ பணிப்பெண் அங்க இருக்கிற பணிப்பெண் இங்க வந்துட்டா. அதாவது அந்த பக்கம் சரி நீ ஒண்ணு பண்றியா, நம்ம அரண்மனையில இருக்கிற மேக்கப் ஐட்டம் என்னோட ஐட்டத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறியா அப்படிங்கிறப்ப ஐயோ மை லேடி அதுல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குது. என்ன சிக்கல், உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே உன்னோட தங்கச்சி கொடுத்துட்டாங்க, அப்போ என்னோட பேஸ்மெண்ட் பவுடரு அதையும் என்னோட ஐலைனரு அதையும் ஐயோ அதுக்கப்புறம் நான் போடுற லிப்ஸ்டிக்கு அதையும் தான் அவங்க மொத்தமா சோனியை முடிச்சுட்டாங்களே. இந்த அளவுக்கு அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நான் மூஞ்சி எப்படி வெளியில காட்டுவேன்,
அப்படிங்கிறப்ப எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ல நேச்சுரலா அழகா இருக்கிறவங்க யாரு, மேக்கப் போடுறவங்க யாரு அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் ஒத்துப்பீங்களா? கஷ்டம்தான், இருந்தாலும் சொன்னா நல்லா இருக்கும். என் தங்கச்சி இருக்காளே, அவ மட்டும் என் கையில கிடைச்சாங்கிறப்ப சகோதரி அப்படின்ட்டு அவ உள்ள வரா. வந்துட்டா அவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுங்கிறப்ப அந்த விதியின் புத்தகம் ஒரு விஷயத்த சொல்லுது. அவ வந்ததே தந்திரமா அந்த புக்கை மறுபடியும் வாங்கிட்டு போகதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னனே, அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு. என்ன கொஞ்சம் கொஞ்சமா அழகு குறைஞ்சிட்டீங்க போல. ஆமா, இப்ப நீ அழகு கூடிட்டியா? ஆமாமா, உங்க மேக்கப் பொருள்லாம் யூஸ் பண்ணி நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் நேச்சுரலாவே அழகு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படிங்களா மேடம், நேச்சுரலாவே நீங்க அழகு. அவளோட பல்ல பாரு, ரொம்ப கேவலமா இருக்குன்னு உடனே கல்யாணி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா வில்லியோ ஹீரோயினோ சரி, இந்த மேக்கப் விஷயத்துல எல்லாம் ஒரே மாதிரிதான்ப்பா இருக்காங்க. நேரத்துக்கு முன்னாடிதான் அழகு மேல அக்கறை இல்லைன்னு சொன்னா, இப்ப பல்லு கோணிட்டு இருந்தோடனே கண்ணாடியை பார்க்கறா போற அப்படின்னு டேமேஜ் பண்ணும்போது என்ன அசிங்கப்படுத்துறியாக்கா? ஆமா டெஃபினெட்லி, இது உனக்கு இவ்வளவு லேட்டா தான் தெரியுது அப்படிங்கிறப்ப என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு அப்படின்ட்டு அவ ஃபீல் பண்ணி வெளியில அழுதுட்டு ஓடுறா. வெளியில அழுதுட்டு ஓடிட்டு இதுக்கெல்லாம் நான் அழுவேன்னு நினைச்சு பாக்குறியா, நான் இங்க வந்ததே வேற ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு ஹீரோ எங்க புக்கு வச்சிருப்பா அப்படின்ட்டு அவ அங்க போயிட்டு ஒவ்வொரு புக்கா தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தேடுற புக்கு அங்க கிடைக்கல. அந்த ரங்கமும் போட்டு ஒரு புக்கு அங்க இருக்கு. அதை பார்த்தாலே சாக்காயிட்டு, இது எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா, இந்த மாதிரிலாம் ஹீரோ படிச்சுட்டு இருக்கானா என்ன, அவனை பார்த்து அப்படி தெரியுது அப்படின்னு அந்த புக்கை லைட்டா அப்படியே எடுத்து திறக்காத மாதிரி திறந்தோடனே அதுல ஃபுல்லா வேர்ட்ஸா இருக்குது. என்ன இதுல ஒரு படமுமே இல்ல, வேர்ட்ஸா இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க. அதே நேரத்துல ஹீரோ உள்ள வந்துடுறா. அவன் வந்தோடனே எந்த புக்கு இருக்கு வந்த, எந்த புக்கு இருக்கு வந்தப்ப அப்படின்ட்டு அந்த புக்கை போடுங்க. அடி பாவி, நீ இந்த அளவுக்கு கெட்ட பொண்ணா, இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க? ஐயோ அது என் புக்கு கிடையாது, அது ஹீரோட புக்கு. என்ன ஹீரோட புக்கா? அவன் மேல பழிய போறியா? அவன் எவ்வளவு சிடுமூஞ்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்க வாங்க வெளியில இருக்க பணியாளே வாங்க, இவ வந்துட்டு இந்த புக்கை இங்க திருட பாக்க, அதுவும் என்ன மாதிரி புக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த புக்கை மறைக்க ட்ரை பண்றாங்க. இந்த ஹீரோட தங்கச்சி போனோடனே அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அந்த புக்கு அங்க இல்ல. தெரியும் நீ எப்படி இதை எடுத்துட்டு வர மாட்டேன்னு தெரியும், உனக்கு இது முன்ன போகும் கிடையாதுல, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அக்கா தான், அவளை நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு ஹீரோயின் மேல செம்ம காண்டாகிறாரு. காலையில ஹீரோவுக்கு ஒரு ஸ்வீட்டான சூப் செஞ்சு எடுத்து வந்ததுக்கா அவன் வாழை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க பாரு, உனக்காக நான் ஸ்வீட்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் சூப் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஸ்வீட்ல சூப்பா? இந்த மாதிரி போலியெல்லாம் நடிச்சு என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு பார்க்காத, உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கறத என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டான். ஏன்னா இன்னும் ஹீரோ அவன் நம்பல. இங்க பாரு, இந்த சூப்பை நானே தான் ரெடி பண்ணேன், என் கையில காயம் கூட பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ காட்டுறா. ஹீரோ ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வெறப்பாதான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் பார்த்து அவரோட லவ்வ புரிஞ்சுக்கேன்டா. பேசிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் ஒரு 50 தாக்கு வருது. அதை பார்த்து கரெக்டா வெட்டி விட்டு நீ வெளியில வராத, உள்ளே இரு அப்படின்னா, வெளியில போனா அந்த புக் எடுக்கிறதுக்காக தான் யாரோ இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, ஒழுங்கா அந்த புக்கை கொடுக்க அப்படிங்கிறப்ப என்னை தாண்டி போய் நீங்க ஆனா எடுத்துக்கங்க அப்படின்னு அங்க ஹீரோ மாசா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதே நேரம் அந்த புக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குது. இங்க அவர் இப்ப சாக போறாரு அப்படின்னு, ஹீரோ சாக போறான்ட்டு. எது அவன் சாக போறானா? அவன் ஏன் சாகணும்? அவன் தெளிவா தானே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அது இல்லாம அவனை சண்டையில வெல்றதுக்கு யாருமே கிடையாது. அது வேணா உண்மைதான், கீழே கத்தி சண்டை நடக்குது, ஆனா ஒரு பக்கத்துல இருந்து அம்பு எஞ்சுதான் அவரை கொல்ல போறாங்க அப்படின்னு ஹீரோ இதை கேட்டு சாக்காயிட்டு, ஐயோ இந்த புக்ல சொன்னது வேற நடக்குமே அப்படின்னு அவ அங்க வெளியில போயிட்டு யாரு அம்பு விடுறாங்களோ அவங்க பார்த்துட்டு ஹீரோவை போயிட்டு அம்பு விடுற நேரத்துல தள்ளி விட்டுறதா. ஹீரோவை காப்பாத்திட்டேன் அப்படிங்கும் போது அவளோட ஷோல்டர்ல ஒரு அம்பு பாய்ஞ்சிருக்கு. ஆட பாவி, விதி புத்தகமே, இந்த சைட்ல இருந்து ஒரு அம்பு எய்வாங்க அப்படிங்கறத நீ சொல்லவே இல்லையே. நான் திசையெல்லாம் சொல்ல முடியாது, அம்பு எய்வாது மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப இப்பவும் விதியை நான் மாத்த நினைச்சது எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே நொறுங்கி போறான். தனக்காக தன்னை கொல்ல வந்த அம்பை இவ வாங்கியிருக்காளே அப்படின்ட்டு அவ அப்படியே அந்த மயக்கம் போட்டு விழுறா. அவளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்பனையே கொண்டு படுக்க வச்சிருக்கான். எனக்காக ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது, ஐயோ நான் இவனுக்காக ஒன்றும் பண்ணலையே, இவனை காப்பாத்த போய் நான் அம்பு வாங்கிக்கிட்டேன், மற்றபடி இவனை காப்பாத்துறதுக்காக தான் நான் போய் அம்பு குத்து வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி அவ உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது, சீக்கிரம் மருத்துவர் வருவாரா? சொல்லியிருக்க வருவாரு. ஆமா, இப்பவும் நீ என்ன நம்பாம இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. என்னடா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போயிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்காக இந்த அளவுக்கு யாருமே ரிஸ்க் எடுத்தது இல்ல, நீ எடுத்திருக்க அப்படிங்கும் போது மருத்துவர் அங்கிருந்து வந்தோன்னே
ஏய் உனக்கு அறிவு இருக்காதா? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளவு பிரச்சனையை தான் தாங்குவா. அன்னைக்கு விஷம், அதுக்கப்புறமும் மறுபடியும் ஒரு பிரச்சனை, இப்ப அம்பு வாங்கியிருக்கா உனக்காக. இன்னமும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அவளை அக்செப்ட் பண்ணிட்டு அவளுக்கான துணையை இருக்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, இந்த வைத்தியர் வேற புரிஞ்சிக்காம என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான். ட்ரீட்மெண்ட் பாத்துட்டீங்களா, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மேல கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அக்கறை வருது. இதெல்லாம் விதி புத்தகத்தை பார்த்து பண்றாளா இல்ல அவன் மேல இருக்க காதலால பண்றாளான்னு தெரியலையே. வெளியில போயிட்டு ஒரு பெரிய மாதிரி சிம்பிள கையில வச்சுட்டு, அம்மா உன்ன மாதிரியே ஒருத்தி இப்ப எனக்காக தன்னோட உயிரியை கொடுக்கறத தயார் பண்ணிட்டா, அவளை நம்புறதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்ச நாள என் மேல அக்கறையும் காட்டுறா, பாசமும் காட்டுறா, ஆனா அவ வந்த நோக்கமும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவங்க அம்மாவை நினைச்சு பேசிட்டு இருக்கான். அந்த குட்டி பிளாஷ்பேக்ல அவங்க சாகர தருவாயில தான் ஹீரோ போயிருப்பான் போல. அவங்க இனிமேல் நான் அவங்க கூட இருக்க முடியாது, இருந்தாலும் இனிமேல் உன்னை நீ பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாம உன்னை பாத்துக்கணும் ஒருத்தங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதை ஹீரோயினா நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, நீ வேண்டிக்கிறது கூட உண்மையா இருக்குமோ, எதை சொல்ற? இல்ல நீ வேண்டிட்டு இருக்கிறத சொல்றேன், நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசலையா? சேச்சே, நான் அவளுக்கு சப்போர்ட்டாலாம் பேசல, ஆனா அவ மேல எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஹீரோவும் அவளை நம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு 3 நாளுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறா. அவ பணியாள் பக்கத்துல இருந்துட்டு, 3 நாள் நீங்க கோமாவில இருந்தீங்க அப்படின்ட்டு அவ பெட்ல இருக்கிற துணியை பார்த்தோன்னே, என்ன இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது, நான் எங்க இருக்கிறேன்? நான் இல்ல, நீங்க ஹீரோவோட வீட்டுலதான் இருக்கீங்க, கொஞ்சம் இப்படி பாருங்க அப்படின்னு அந்த இடத்தைய காஸ்ட்லியா மாத்தி வச்சிருக்கான். அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவ சொன்னால அந்த மாதிரி எல்லாமே மாத்தி வச்சோன்னே அவ பணிப்பெண் போயிட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பேஸ்மெண்ட் பவுடர், உங்களுக்கு பிடிச்ச ஐலைனர், ஜாலி ஜாலி ஜாலி, கடைசியா நான் கேட்டது எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இதை வெளியில நின்று ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அங்க இருக்கிற பணியாளை கூப்பிட்டு, இனிமேல் அவளை நீ ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் தேவையில்ல, அவ எப்படி சுதந்திரமா இருக்காளோ அப்படியே இங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டிய ஆளை ஃபாலோ பண்ணாம விடுறானா அவன் மேல நம்பிக்கை வந்துச்சுதான் அர்த்தம். அப்ப அங்கிருந்து பனிப்பெண் ஓடி வந்துட்டு, நீங்க வச்ச பீச் மரத்தை உங்க வீட்டுல வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம அது உங்க அம்மாவோட நினைவர்த்தமா நீங்க வச்சிருக்கீங்க, அதை வெட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் அங்கிருந்து பதறடிச்சு போறா. அங்க போனோடனே அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தோடனே தங்கச்சிக்கு ஒரு புள்ளியில் ஒரு அறை கொடுக்குறா. இது என்னோட ரூம் ஆயிடுச்சு, இப்ப நான் இதை மாத்திக்கணும்னு நினைச்சு அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டா அவர் வெட்டிக்கணும்னு சொல்லிட்டாரு, நீங்க யாரு கொடுக்க வந்து தருக்க, இது எங்க அம்மா வச்ச மரம், அதை எப்படி நீ வெட்டலாம் அப்படிங்கிறப்ப, நான் தான் வெட்ட சொன்னேன், உனக்கும் இடம் இல்லை, உங்க அம்மாவுக்கும் இங்க இடமே கிடையாது, இந்த மரத்துக்கு மட்டும் என்ன இடம், இது எங்க அம்மா வச்சது, உங்க அம்மாவே தப்பானவ, நீ என்ன எங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா, நீ மட்டும் என்ன ஒழுக்கமா அப்படிங்கிறப்ப, நீ இந்த மரத்தை எதனாலும் வெட்டிக்கோ, ஆனா எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுற அருகதை கூட உனக்கு கிடையாது அப்படின்ட்டு அவ அங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துருக்கா. இதை வந்துட்டு மறுபடியும் ஏதோ சோகமான ஒரு விஷயம் நடந்துச்சா, இல்ல உனக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க விட்டு போயிட்டாங்க, அவங்க நினைப்பா இருக்கிற ஒரு பொருளை காப்பாற்ற முடியலன்னா நீ உண்மையா அனுபவிக்கலன்னு ஆயிடுமா, அதெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. சரி நீ சொல்லு, நான் முன்னைக்கு இப்ப நல்லவளா கெட்டவளா இருக்கனா அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இங்க யாருமே 100% நல்லவங்களும் கிடையாது, அது மாதிரி ரொம்ப கெட்டவங்களும் கிடையாது, வாழ்க்கையில அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க சந்திக்கிற நபர்கள், அவங்க கூட வர லைஃப் பார்ட்னர்களை பொறுத்துதான் அவங்க நல்லவங்களாகவும் மாறுறாங்க, அதே நேரம் கெட்டவங்களாகவும் மாறுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீதான், அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னனே. அவ கொஞ்சம் தேடி அப்படியே அவ வெளியில போறா. அந்த பீச் மரத்தோட இதழ்கள் அப்படியே பறந்து அவ கிட்ட வருது. வெளியில போகும்பொழுது அந்த மரத்தை கொண்டு வந்துட்டு ஹீரோ அவனோட இடத்துல கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இது இப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு ஹீரோட்ட கேட்கிறப்ப அவ சிம்பிளா ஒரு பதில் சொல்றான், உன் வீட்டு பக்கம் போனேன், அப்படியே நாங்க இந்த மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது, அது நம்ம உனக்கு பீச் மரம்னா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தியா, அதனால அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப ஏமாத்திட்டு இருக்கா அவனை, இருந்தாலும் இப்படி பண்றானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உண்டாகுது. அதே நினைப்போடையும் அவ பனிப்பெண்ணை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு, நான் இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணோம், இவன் கூட சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை சூஸ் பண்ணமா, என் ரிவெஞ்சுக்காக இவனை நான் ஏமாத்தணுமா அப்படின்னு அவ குழப்பத்திலே இருக்கா. அந்த குழப்பத்தோடைய தனியா நடந்து போயிட்டு மழையில நடந்து போயிட்டு இதை ஹீரோ பார்த்துட்டு அவ பின்னாடி இவனும் நடந்து போறான். இவன் என்னதான் பண்றான் அப்படின்ட்டு அவன் ஒரு சின்னதா ஒரு நத்த ஒண்ணு ஊர்ந்து போகுது. பரவாயில்ல, உனக்காவது நிறைய டைம் இருக்கு, ஆனா என்னோட வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ குழம்பிட்டு உட்காந்துருக்கும் பொழுது பின்னாடில இருந்து யாரும் கொலை பிடிக்கிற மாதிரி இருக்கு. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்க, ஏன் இல்ல எனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல, என்ன நீ நம்பவே நம்பாத, தயவு செய்து என்ன நம்பாத அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அழுதுட்டு போக பாக்குறா. நீ எப்பவுமே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பியே, நீ நான் நம்புற மாதிரி தான் நடந்துக்கிறியா இல்ல நீ நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பிய அப்படின்ட்டு ஹீரோட்ட மறுபடியும் என்கிட்ட அந்த கேள்வி கேளு அப்படின்னு கேட்கறா. ஆனா அவன் என்ன கேட்கறானா,
இப்ப நீ அழுதுட்டு இருக்கல, உன்னோட அழுகையை எப்படி நிப்பாட்டுறதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் ஏன் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், நான் எதுக்காக இப்படி பண்றேன், எதுக்காக இங்க வந்தேன் அப்படிங்கிறத நானே சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்தேன், அதையே நீ யூஸ் பண்ணிக்கவே இல்லை, ஏன் இப்படி பண்ற? எனக்கு இப்போ முக்கியம் உன்னோட அழுக நிக்கிறது மட்டும்தான், மற்றபடி எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, நான் உன்னை அந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்னோடனே ஹீரோயின் கொஞ்சம் ஒட்டஞ்சி போய் அழுதுட்டு இருக்கிறா. ஹீரோனோட கண்ணீரை துடைக்கும் பொழுது அவளே அவளோட காதலை வெளிப்படுகிறா. பிடிச்சி பச்சைக்க ஹீரோ கிஸ் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிட்டு ஆனா அது அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்கிறதால அவன் அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி தெரியுது. உடனே அவன் கொஞ்சம் ஹேட்டிங்கோட ஹீரோயின் பின்னாடி திரும்பி போனோடனே அவன் உடிச்சு எடுத்து அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே எப்படியோ 2 பேரும் லவ் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நாம காத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த எபிசோட் உங்களுக்கு வேற லெவல் ட்விஸ்டடா இருக்கும். அவன் கையில பிறை மாதிரி ஒரு பதக்கம் வச்சிருப்பான்ல, அந்த பதக்கத்தை ஹீரோயின்ட்டு கொடுத்து, இது எங்க அம்மாவோடது, எங்க அம்மா ஒரு முக்கியமான நேரத்துல இதை கொடுத்தாங்க, அதை வாங்கிட்ட ஒப்படைக்கிறேன், எங்க பேரு இந்த மாதிரிலாம் என்னை நம்பி எதுவுமே ஒப்படைச்சிட்டு இருக்காத, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, நான் ஒண்ணு நம்புறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, நான் எப்ப வேணாலும் உன்னை கொன்னுடுவேன், இது கொன்னுடுவியா, ஆமாமா எப்ப வேணாலும் உன்னை கொன்னுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் காமெடியா தான் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, உன்னோட பாதுகாப்புக்காக எப்பவுமே நான் வந்துட்டு இருக்க முடியாது, உனக்காக நான் உன்னை தரேன் அப்படின்னு இந்த கையிலேயே மாட்டி அம்பு விடுவாங்கல்ல மறைச்சு வச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும்போது, இதெல்லாம் என்கிட்ட கொடுக்காத, இதை வச்சு உன நான் கொன்றுவேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அங்க ஃபன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹீரோனோட தங்கச்சி அந்த இளவரசையும் காட்டினா இவங்க 2 பேரோட லவ் இங்க வேற லெவல்ல தீவிரமா போயிட்டு இருக்குது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த மரத்தடிட்டு, சரி வா 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் சந்தோஷமா சிரிச்சிட்டு வரும்பொழுது அவன் அங்கேயே மயக்கம் போட்டு வென்றான். அது என்னன்னு போய் பார்த்தா அவ கையில இருந்து ரத்தமா வந்திருக்கு. அப்ப நம்ம விதியின் புத்தகம் ஒரு விஷயம் சொல்லுது, நீ அவனோட விதியை மாத்தி எழுதிட்ட, ஆனா எல்லாமே மாறிடாது இல்ல, நீ மாத்திர ஒவ்வொரு செகண்ட் தான் இந்த பிரச்சனையா உண்டாயிட்டு இருக்கு. நீ அவனை அம்புல இருந்து காப்பாத்திட்ட, ஆனா இன்னொரு எதிரிய அவனை காயப்படுத்திட்டான், அந்த காயத்தை அவன்கிட்ட இருந்து மறைச்சிட்டான், அதனால அவன் இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலைமையில இருக்கா அப்படின்னு சொன்னேன்னு ஹீரோயின் செம்ம கட்டு பண்ணிடுறா. அவன் மாத்துன்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த புக் இப்படி ஒரு ஆப் வச்சுட்டு இருக்குது. மருத்துவர் எப்போ வருவார் அப்படின்னு சொன்னாரு, மருத்துவர் தான் வந்துருவாரு, ஆனா அதுக்குள்ள யாராவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், இந்த சூப்பை பிடித்தாலும் பிடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு, ஐயோ எனக்கும் இதை எப்படி ஊட்டி விடுறதுன்னு தெரியாது, இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு அப்படின்ட்டு போயிட்டு அவ தங்கச்சி அங்கிருந்து தவறன்னு பிடிச்சிட்டு, இவர் உடம்பு சர பத்திரமா பாத்துக்க சூப்பை கூட அப்படிங்கிறப்ப அவ சூப்பை எடுத்து கொடுத்துக்க பாக்குறா, ஆனா அவனால குடிக்க முடியல. சரி இதுக்கு ஒரு வேற வழி இருக்கு, என்ன வழி அப்படின்னு அவன் வாயில குடிச்சு அவனோட வாயில அறப்ப பாக்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிட்டு, உன்னை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணதான் கூப்பிட்டு வந்தனோ, அவங்களுக்கு நீ வாயோட வாய் வச்சு முத்தவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வரல, நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ இல்லாண்டா வாரி அப்படின்னு நிறுத்து விட்டு இந்த மருந்து கொடுக்கலான்னு போறப்ப அந்த புத்தகம் மறுபடியும் பேசுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அவன் கூட நெருக்கமா இருக்கிற வரைக்கும் அவனை நீ உன்னால காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு புரிஞ்சு போயிடுது, ஹீரோ கூட நாம இருந்தா அவனுக்கு கண்டிப்பா சாவு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோட அசிஸ்டன்ட்ட, நீ அவங்கள பாத்துக்கோ, நான் இங்க இருந்து போறேன், நீ எங்க போற, இல்ல எனக்கு இதை விட முக்கியமான வேலை எல்லாம் நிறைய இருக்குது, இவனை பார்த்துட்டு இருக்குது ஒன்றும் என்ன வேலை இல்லை அப்படின்ட்டு அவ வேணும்னே வெறுக்கிற மாதிரி அங்க நடிச்சுட்டு அங்கிருந்து வெளியில போய் தனியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் மருத்துவர் வராங்க, நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க, ஹீரோனோட தங்கச்சியும் பாத்துக்கிறா. அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் ஓடிடுது. ஆனா ஹீரோ எழுந்துட்டான் அப்படிங்கிற நியூஸை கேட்டு ஹீரோயின் எழுந்து போய் பார்க்க போறா. ஆனா அந்த புக்கு சொன்னதான் ஞாபகம் வருது, அவனை விட்டு விலகியே இருக்கும், இல்லைன்னா அவன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னது நினைச்சுக்கிட்டு அவ போய் கூட பார்க்கல. இருந்தாலும் அவ தங்கச்சி வந்துட்டு வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்கா. உனக்கு பிடிச்சவரு இப்படி கிடக்காரு, நீ வந்து பார்க்கலையா அப்படிங்கிறப்ப, நான் எப்போ அவன் பிடிக்கணும் வந்துட்டு சொன்னேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி போலியா நடிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ எழுந்த உடனே அவன் முதல்ல தேர்றது ஹீரோயினை தான். ஹீரோனோட தங்கச்சி, எங்க அக்கா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ட்டு, என்ன துரோகம் பண்ணா அப்படின்னு வெளியில போய் பார்த்தா அந்த லெக்சர் புக் இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு, அவ நான் தான் உங்க மகன்னு நீங்க ஒத்துக்கிட்டாதான் அந்த புக்கு உங்கள்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் அவளோட இடத்துக்கு அவ போறா. இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப உடஞ்சு போறான். அப்போ எனக்கு ஏமாத்தத்துக்காக தான் நீ இவ்வளவு வேலையும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டு செம்ம காண்டாகிறான், அதுவும் ஹீரோயின் மேல. அப்போ இவ்வளவு நாள் என் கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோனோட தங்கச்சி 4 பிட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து போறா. நான் ஒன்னும் எங்க அக்கா மாதிரி கிடையாது, உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அவ எட்டி கூட பார்க்கல, அது என் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவ தனியா போய் உட்காந்துட்டா, நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனே. இன்னும் நம்ப முடியல அந்த விஷயத்த, ஹீரோன் இப்படி பண்ணிருப்பாளா அப்படின்னு. அங்க போனோடனே, நீதான் என்னோட மக, நீதான் என் கௌரவத்தை எல்லாத்தையும் காப்பாத்த வந்த, ஓ சரி சரி அந்த புக்கை கொடு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது,
என்ன கண்டிஷன் அப்படிங்கிறப்பயே அவரோட தங்கச்சி உள்ள வந்துடுறா. நான் தான் உங்களோட மக அப்படின்ட்டு நீங்க அதிகாரப்பூர்வமா இங்க அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, அவங்க எந்த ஒரு தப்பு பண்ணல, அவங்க நினைவிடத்தை இங்கேயே வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதை பண்ணிடலாம். அப்போ இவ யாரு? என்ன இருந்தாலும் நீ தான் என்னோட மக, இவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கர்பல்ட்டி அடிச்சிடுறாங்க. அட பாவி, இந்த புக்கை கொடுத்தனே, என்ன இந்த புக்ல பாதிதான் இருக்கு, இன்னும் 3வது கட்டளை நான் சொல்லவே இல்லையே, அதை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த புக்கை அங்கேயே எரிச்சிருவான் அந்த ஆளு. இப்போ ஹீரோக்கான எவிடன்ஸும் போச்சு, அதே நேரம் ஹீரோ இவன் மேல வச்சிருந்த ட்ரஸ்டும் போச்சு. நான் சொல்லல, இந்த எபிசோட்ல உங்களுக்கு தரமான ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குன்ட்டு, இன்னும் போக போக ட்விஸ்டுகள் காத்திருக்கு. இப்படி ஹீரோவை காட்டினா அவன் பேராசெட்டை போயிட்டு மண்டிட்டு நிக்கிறான். உனக்கு ஒரு வேலையை கொடுத்தா அதுல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னா, ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அதையும் இழந்துட்டு துரோகத்தால வந்து நிக்கிற. இப்போ நான் உனக்கு 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள அவனை பத்தின எவிடன்ஸ்க்கு வந்து அதுக்குள்ள நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி இளவரசர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவனை கைது பண்ணலான்னு தான் ஒன்னு அனுப்பி வச்சா, நீ இப்படி முட்டாள்தான் பட்டு வந்திருக்க அப்படின்னு அதுக்காக நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்காமலும் இருக்க முடியாது. உனக்கு 30 கசையடிகள் கொடுக்க சொல்ற அப்படின்னு சார் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு தண்டனை கொடுத்துடுறாரு. அந்த நேரத்துல ஹீரோ ஒரு சிம்பிள் வச்சிருப்பான்ல, அந்த நிலா பதக்கம் மாதிரி, அதே பதக்கத்தை பேரரசரும் கையில வச்சிருக்காரு. அவன் உயிரோட இருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அதை ஹீரோவை பார்த்து சாக்காதறான். ஹீரோவை கூட்டு போய் வச்சு மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. அது எல்லாமே ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு போனதுதான் அவளுக்கு நினைப்பு வருது. அவளை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு செம்ம கடுப்புல இருக்கா. அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு, நீ இன்னும் அவளையும் நினைச்சிட்டு இருக்கியா, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டா, இதெல்லாம் அவளை நீ நம்புறியா, நம்மளதாவது பட்ட, இனிமேலாவது உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுக்கு அது மண்டையிலே ஏறல. அது இல்லாம இவன் கிட்ட இருக்கிற பதக்கம் மாதிரி ஏன் பேரரசற்ற ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதும் அவளுக்கு புரியல. அதே குழப்பத்துலதான் அவனும் இருக்கான். வந்துட்டு தனியா உட்காந்துருப்போ அவ தங்கச்சி வந்துட்டு, உனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கியா, மறுபடியும் நீ நினைச்சதை சாதிச்சிட்ட, நானும் உன்னை சும்மா விட மாட்டேன், அது இல்லாம நீ வந்துட்டு லட்சரை திருட்டிட்டு வந்துட்டல, அதனால அங்க பேரரசர்கிட்ட ஹீரோவுக்கு தர்மடி விழுந்துச்சான், அவனை பத்தி நீ கவலைப்படலையா, அவனை பத்தி நான் எதுக்கு கவலைப்படணும், எனக்கு தேவை நான் இந்த நாட்டோட இளவரசியா இருக்கணும், என்னோட மரியாதை திரும்ப வரணும், எங்க அம்மாவுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன் கூடயே இருந்தேன், மற்றபடி அவன் மேல காதலும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இங்க திமிராதான் பேசிட்டு இருக்கா. ஆனா அவ உள்ளுக்குள்ள காதல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. தங்கச்சி உடனே போயிட்டு ஹீரோ கிட்ட, அவங்களுக்கான மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், என் அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சோ அவனெல்லாம் நான் எதுக்கு பார்க்க வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா, நான் தான் உங்க மேல அக்கறையாவும் இருக்கேன், அதுக்கான மருந்து இருந்தாங்க அப்படின்னு அவன் குறித்து வரும்போது, எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறான். ஆனா உங்களுக்கு வரி இருக்கு, நானே போட்டு விட்டு போறேன்ட்டு அதை கம்பல் பண்ணி அவ கொடுக்கலான்னு போறப்ப அவன் என்ன பண்ணிடுறான்னா அவனோட ஷோல்டரை பிடிச்சி இழுத்துறான். அங்கதான் இருக்குது வில்லங்கமே. இழுக்கும் பொழுது அவகிட்ட அந்த உண்மையான தழும்பு இருக்குது. நம்ம ஹீரோயின் தான் அதை அவனை ஏற்படுத்திட்ட தழும்பாச்சே. ஆமா, இந்த தழும்பு உனக்கு எப்பல இருந்து இருக்கு? அது என்ன சின்ன வயசுல இருந்து வேலை செய்யும் பொழுது அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ இது உன்னோட அக்காவோட உங்க தோள்பட்டை இருந்தது, அது என்ன காரணம்? அவ போடுறப்பல எப்படி தழும்பு இருக்க முடியும்? அவ சின்ன வயசுல இருந்து அப்படியே செல்ல மகளா வளர்ந்தவ, நான் தான் வேலை செஞ்சு எனக்கு ஒரு சின்ன இதுல இப்படி ஆகி போச்சு அப்படின்னோடனே, அப்போ அதுலயும் என்னை ஏமாத்திருக்கா. ஆரம்பத்துல இருந்து எல்லாம் ஒரு பிளானோட தான் நடந்திருக்காளா அவ. இவன் வந்துட்டு வெளியில யாரும் அந்த மருந்தை வச்சுட்டு போனாங்க, யாரு அப்படின்னு தெரியல அப்படின்னா ஹீரோயின் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கா அந்த மருந்தை. அவ இங்க வந்திருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், என் மேல காதலோட தான் இருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் லூசுத்தனமா அவனை பார்க்க போறான். ஆனா அதே நேரத்துல அவன் பணி பண்ணிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் இந்த மாதிரி ஹீரோவை காதலிக்கதே இல்ல, என்னோட கிரவுன் பிரின்சஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், அவன் ஒரு பகடைக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவ ஏதோ ஒரு ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கா. இவன் அங்க அறகுறையா ஒளிஞ்சிருந்து கேட்டு வந்துட்டு, எனக்கு எதிராக இவ்வளவு துரோகம், உனக்கு நடிக்கிறதுக்கு என்னோட காதல் தான் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அங்க இருந்து கடுப்பாகி வந்துடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அவன் ஹீரோவை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி பேசிட்டு இருக்கா. இதை கொஞ்சம் நீ முன்னாடியே பேசினா கூட நல்லா இருந்திருக்கும். காலையில ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஹீரோ தான் கூட்டார சொல்லியிருக்காங்க. கூட்டார சொல்லிட்டு, நீ என்னோட மகனே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சொல்ற? எனக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரிய வந்தது, அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு உடனே அவங்க ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்னா, அன்னைக்கு பிறந்த குழந்தை வந்துட்டு பிறந்த குழந்தை, இது வந்துட்டு நான் பக்கத்துல ஒரு விபச்சார வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த குழந்தை அப்படின்னு உடனே அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இல்ல இது உண்மை கிடையாது, இது பொய் அப்படிங்கிறா. இல்ல இதை நான் பொய்யாதான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க தான் ஆரம்பத்துல இருந்து உங்க அம்மா கூட இருந்தாங்க,
இவ இப்படி ஒரு துரோகம் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவளை தூக்கிட்டு போயிட்டு அவ அம்மா எந்த ரூம்ல இருந்தாங்களோ அது கீழே போடுங்க அப்படின்ட்டு ஒரே நாள்ல மறுபடியும் ஹீரோயின் கீழே வந்துடுறா. என்னடா இது கொடுமை. இதுதான் உங்களுக்கான 2வது ட்விஸ்ட். அந்த ரூம்ல தருணத்துக்கு அப்புறம் அந்த விதியின் புத்தகம் பேசுது, நீ என்னதான் மாத்த நினைச்சாலும் நான் எழுதின விஷயத்த நீ மாத்த முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ ஹீரோ கையால சாகடிக்கப்படுவ, அதுவும் ஒரு மலை மாதிரி ஒரு ஏரியாவில் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நீ சாகடிக்கப்படுவ அப்படின்னு சொல்லும்போது அவ இன்னும் சாக்காகிறா. அதே நேரம் அங்க ஹீரோவை காட்டினா நீ இன்னும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எதுக்கு அங்க ஆசைப்பட்டு போனாலும் அதுவும் இப்ப இல்லாம தான் உட்காந்துருக்கா. அவ அங்க அடிமையா தான் இருக்கா. இந்த மாதிரி பல பிரச்சனை நடந்து போச்சு அப்படிங்கிறப்ப அவளை எப்படியாவது காப்பாத்தே ஆகணும். நீ ஏன் என்ன லூசுத்தனமா அவளை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத எனக்கு புரியல. எவிடன்ஸ் எடுக்க போறா, அதுவும் அவன் கிட்ட இருந்து அடிச்சு வாங்க போறது ஒருத்தர் கட்டி போட்டு அட்டின்னு உரிச்சு எடுத்துட்டு இருக்கிறான். அவன் ஏதோ எவிடன்ஸ் சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இவனு 10 நாள்ல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ஆகணும்ல, இல்லன்னா இவனை போட்டு தெரியுவாங்க. அங்க மயக்கமான நிலைமையில இருக்கா, கொஞ்சம் தெளிவில்லாமயே இருக்கா. இந்த குழப்பத்துல அப்ப அவளோட தங்கச்சி பாத்தியா ஒரே நாள்ல உன் நிலைமை எப்படி மாறுது, எப்படி ஏறுது இறங்குது பாத்தியா. நான் பிளான் பண்ணாமலே இவ்வளவு விஷயம் நடக்குது. நான் பிளான் பண்ண என்ன விஷயம் நடக்கும். அது இல்லாம உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுவும் அவரே எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறப்ப என்னதுன்னா ஹீரோவோட அந்த பிறை மாதிரி இருக்கிற பதக்கம். இது அவங்க அம்மா கொடுத்தது, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்ட்டு அதுக்கு 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, இது மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க போறேன். உன்னால இங்க இருந்து இனிமேல் வெளியில வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ திமிர்த்தனமா பேசிட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ அந்த அரண்மனைக்கு வந்துட்டு இருக்கிறான். இவன் என்ன பண்றானா, அப்படியே மயக்கம் போடுற மாதிரி நடிச்சு அங்க இருக்கிற சங்கிலியை வச்சு அவ தங்கச்சி கழுத்துல போட்டு இப்ப இங்க இருந்து என்னை தப்பிக்க விடலனா இவளை கழுத்த நினைச்சே கொண்டுருவான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இவ வில்லியா மாறிட்டா. அங்க வர நேரம் இந்த மாதிரி இந்த குட்டி இளவரசி பெரிய இளவரசி கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்களை தேடி படையே போயிருக்கு அப்படின்னு சுத்தி வளைச்சிட்டாங்க. ஒரு மலைக்கு நடுவுல நிக்க வச்சு, எங்க பாரு இவனை நான் கொன்று எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்த எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம் அப்படிங்கிறப்ப அந்த விதியின் புத்தகம் கரெக்டான இடத்துல பேசுது. இப்போ ஒரு வீரர் உன்னை நோக்கி அம்பு விடுவான், ஹீரோ அவளுக்காக உன்னைய கொலை பண்ண பாப்பா அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லுது. அதுக்கேத்த மாதிரி ஒரு வீரன் இவன் மேல அம்புட வரப்ப ஹீரோ அதை வேற அம்பு விட்டு அதை டைவர்ஷன் மாத்தி விடுறான். அப்போ அவ உனக்கு முக்கியம், இவளுக்காக தான் நீ இங்க வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்போ நீ என்னை காதலிக்கல, அப்போ நீ என்னை காப்பாத்த வரல, அப்போ அப்படின்ட்டு கொஞ்சமா வெளியே ஆகிட்டு இருக்கா ஹீரோயினு. எப்படியாவது இந்த புக்ல இருக்க விஷயம் நடக்காம இருக்கணும் அப்படின்ட்டு அவ அதை தானே ட்ரை பண்ணுவா. ஹீரோ விட்ட அம்பல அவ கையில வச்சு இந்த கத்தி விழுந்துரும். உடனே அவளோட ஹேர் பின் எடுத்து அவ தொண்டைக்குள்ள வச்சு நீ அவளுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னு கண்ணை ஊடுற கொஞ்ச நேரம் அவன் கொஞ்சம் குழப்பத்துல. அந்த நேரத்துல ஹீரோ அவளை காப்பாத்த போறான். அப்படியோ ஹீரோயின் திருப்பி அவன் ஹீரோ ஒரு விஷயம் கொடுத்துருப்பான்ல, கையிலேயே ஒரு அம்பு இருக்கிற மாதிரி, அத ஹீரோட நெஞ்சில இறக்கி அவன் அந்த குத்துப்பட்டு அப்படியே அவன் மேல இருந்து கீழே விழுறான். அப்படியே ஹீரோவை போன்ட்டா. இப்ப இவன் புத்தகம் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்குது, நீ மாத்தி அமைக்க நினைக்கும் போதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்பவுமே இங்க இளவரசி ஆகவும் முடியாது, இந்த நாட்டுக்கு ராணி ஆகவும் முடியாது அப்படின்னு மறுபடியும் எழுதுறப்ப இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இதுதான் நான் சொன்ன அடுத்த ட்விஸ்ட். ஹீரோனை மறுபடியும் கூட்டு போய் அடைச்சு வச்சிடுறாங்க. கரெக்டா அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் அவரை எப்படி கொல்ல உனக்கு மனசு வந்துச்சு, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் எவ்வளவு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுவும் உங்க அப்பா கிட்டயே கொண்டு கொடுக்குற அளவுக்கு அவரு பெரிய நன்றி கடன் நடத்திட்டு இருந்தாரு. ஆனா நீ பண்ண வேலை அவரையே கொண்டு அப்படின்னு கழுத்துல கத்திய வச்சு என்ன கொல்ல போறியா, கொள்ளு எதுவும் இங்க யூஸ் கிடையாது, நானும் சாவுக்கு பயப்படவும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொல்லணும், இன்னும் அந்த மலைக்கு நடுவுல போய் தேடிப்பாரு, உயிரோட இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறப்ப என்ன கொல்றது முக்கியமா இல்ல போய் நீ தேடுறது முக்கியமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்குள்ள சரி நம்ம போய் ஹீரோவை தேடுறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ அங்கிருந்து கிளம்பிடுற ஹீரோனை கொல்லாம. ஆனா அவ கத்தி வச்ச இடத்துல ஒரு பிளட் வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா சைக்கோவா மாறிக்கிட்டு இருக்கா. நேரம் நடந்த விஷயங்கள் எல்லாம் பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் இப்ப பிரசன்ட்டுக்கு வருது. ஹீரோயின் அவளோட தங்கச்சியோட மூஞ்சில கோடு போறதுக்கு முன்னாடி நாள்ல போயிட்டு இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு வராங்க. ஹீரோனோட தங்கச்சி அந்த இளவரசரும், நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், உங்க அக்காவன பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவளை அடிமையாக்கி அவன் கசாப்பு கடைக்காரனுக்கு கட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதே நேரம் ஒரு பணியாளர் போயிட்டு அங்க ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்கான்.
உனக்கு வந்துட்டு அந்த கசாப்பு கடைக்காரனை கட்டி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாரு உங்க அப்பா. அது மட்டும் இல்லாம அவன் முன்னாடி இப்பதான் கொண்டிருக்கான், இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு செம்ம கடுப்பாகுது. மறுபடியும் அந்த விதியின் புத்தகம் அங்க வந்து வெறுப்பேத்துது. நான் நினைக்கிறது மட்டும்தான் இங்க நடக்கும், நீ நினைக்கிறதுலாம் ஒண்ணும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் தான் ஹீரோயின் போயிருக்கிறா, அவன் மூஞ்சை கிழிச்சிருக்கிறா. அதுக்கப்புறம் தான் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப பிரசன்ட்ல வருது எல்லாமே. இவன் சொல்லிட்டு இருக்கான், அந்த புக்ல நாம 2 பேரும் பொம்மைகள், எந்த புக்ல நாம 2 பேரும் பொம்மைகள், நீ என்ன திருந்தவே இல்லையா? கண்ணுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியுதா, உன் கண்ணுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியுதா அப்படின்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியம், நான் தான் இந்த நாட்டோட இளவரசியா இருக்கணும், நான் தான் நியாயமானவ அப்படி இப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியில ஒரு பனிப்பெண் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு. யார் இது? உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிறது குய்யோ அப்படிங்கிற ஒரு பனிப்பெண் வரா. ஆனா அவங்க உடம்புக்குள்ள இருக்கிறது யாருன்னா இந்த விதியின் புத்தகத்தை எழுதினவரு. ஆஹா, 2 பேரும் என்னோட கதையோட 2 பொம்மைகள் தான். நான் எழுதப்பட்டதுதான் உங்களோட விதி, நான் தான் இந்த புக்கோட ரைட்டர் அப்படின்னு வந்து நிக்கிறப்ப உன்னோட தங்கச்சிக்கு எதுவுமே புரியல. விதியின் புக்கா, அதோட எழுத்தாளர், உன் பேர் என்ன அப்படிங்கிற. பார்சூங்கிறது என்னோட பேரு. நீ என்னதான் மாத்த நினைச்சாலும் மாற நினைச்சாலும் இங்க எதுவுமே மாறாது. நீ ஒவ்வொரு டைமும் மாத்த நினைக்கிறப்ப உனக்கு விஷம் வச்சது நான் தான், அந்த அம்பு விட வச்சது நான் தான் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துல இருந்து ஹீரோனுக்கு பிரச்சனை வந்திருக்கும்ல, அது எல்லாமே இந்த கதையோட ரைட்டர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நிறைவேற்றின ஒரு விஷயம் தான். அங்க அதை கலைச்சு விட்டாதான் ஹீரோயின் நினைச்சது நடக்காது, இவன் நினைச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே பூந்து ஹீரோனுக்கு ஆப்பு வச்சிருக்கிறது. சரி சரி, உனக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன், ஒண்ணு இந்த நாட்டோட இளவரசியா நான் மாத்தி எழுதுறேன், ஆனா நீ அவளை கொள்ள அப்படிங்கிறப்ப ஹீரோனோட தங்கச்சி கத்துறா, நான் தானே இந்த கதைப்படி இளவரசர் ஆகணும், விதிப்படி இளவரசி ஆகணும் அப்படிங்கிறப்ப நீ அவ்வளவு சுவாரஸ்யமான ஒண்ணும் இல்ல, என்ன கம்பேர் பண்றப்போ உன் அக்கா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இதுல பண்ணா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீ அந்த இளவரசியா ஆகிட்டு அவளை நீ குத்தி கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட அந்த புக் ரைட்டர் ஒரு விஷயத்த சொல்றான். அவனும் சரி நாம இளவரசி ஆயிடலாம் அப்படின்னு அந்த ஹேர்பின் எடுத்து ஹீரோயினோட தங்கச்சியை குத்தி கொல்ல போற மாதிரி அந்த புக் ரைட்டர் ஒரே சொருகு. நான் இதை எதிர்பார்த்தேன், நீ என்னதான் கொல்லுவ அப்படின்னு எதிர்பார்த்தேன். நீ இப்ப இந்த புக்கை எழுத ஆரம்பிக்க போற, உன் வாழ்க்கையில இனிமேல் என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மறுபடியும் நாம சந்திப்போம், அப்போ நான் எழுதுற மாதிரிதான் இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட அப்பா வந்துட்டு என் குலத்துக்கே நீ கேவலப்படுத்திட்ட, என் பொண்ணே இல்லை அப்படின்னு அவளை கொல்ல வரும்போது, இப்போ நீங்க கொன்னுட்டீங்கன்னா யாருக்கு இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? உங்களோட சின்ன பொண்ணோட மூஞ்சில கோடு போட்டேன், அவ முகத்தை நான் செதைச்சிட்டேன், இப்படியும் போனா என்னதான் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு கொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்போது ஹீரோயின் பக்காவா லாக் பண்ணிட்டா அவங்க அப்பாவை. ஏன்னா இப்ப வேற வழியே தெரியல, இளவரசருக்கு ஹீரோயினை கட்டி கொடுத்துதான் ஆகணும். இந்த புக்கோட பிளானே ஹீரோனோட பிளான் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஆனா ஹீரோனோட பிளானே புக்கோட பிளான் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். 2 பேருமே போட்டி போடும்போது ஒவ்வொரு சம்பவங்கள் நிறைவேறும் போதும் புக்கு பிரச்சனை பண்ணுது, புக்கு ஏதாவது அது பிரச்சனை பண்ணும்போது இவ ஏதாவது பிரச்சனை பண்றா. ஆக மொத்தத்துல இந்த சீரீஸோட வில்லி வந்துட்டு வில்லன் வந்துட்டு அந்த புக் ரைட்டர் தான். நாட்காலையில ஹீரோனுக்கு கல்யாணம்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவ கல்யாண கோலத்துல உட்காந்துருக்கும் போது ஹீரோட நினப்பு தான் வருது, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த நினப்பு தான் வருது. கரெக்டா ஒருத்தங்க கத்தியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான் மாப்பிள்ளை கோலத்துல. யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசர், நம்ம ஹீரோ தான். ஹீரோனுக்கு சரியான சாக்கு, இவன் சாகவே இல்லையா அப்படின்னு. நான் அவ்வளோ நேசிச்சு என்ன நீ கொன்னுட்டு உன்னோட பதவிக்காகவும் இந்த பகட்டு வாழ்க்கைக்காகவும் தான் நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, உன்னை கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும் அப்படின்ட்டு அவளை கொல்ல போறியா? நீ எப்படி உயிரோட வந்த அது கடவுள் வச்ச விதி அப்படின்னு. அது கடவுள் இல்லையா, அந்த புக்கு வச்ச விதி. நான் என்ன பண்ணாலும் இங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவ குழம்பிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோ செம்ம கொலவெறியில இருக்கான். அவளை பிடிச்சி கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது என்னை கொல்றனாலும் கொல்லு, ஆனா என்னை விட்டு விலகிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை காப்பாத்தணும் தான் ட்ரை பண்ணா. ஆனா வேற வழியே இல்லாம ஹீரோ அங்க கொல்ல வேண்டியதா போச்சு. இப்பதான் மறுபடியும் ஹீரோ வந்துட்டானே. வெளியில வந்தோடனே இளவரசர் இருக்கிற வேண்டிய இடத்துல நீ என்ன மாப்பிள்ளை கோலத்துல இருக்க அப்படின்ட்டு வெளியில வந்து யாருங்க கத்தும் போது இருக்க பணிப்பெண்கள் தான் இளவரசிக்கு மண்டி போட்டு நீங்க இளவரசரை கல்யாணம் பண்ணிட்டீங்க போது, எது இளவரசரா, இவன் வந்து படைத்தளபதி தானே அப்படிங்கும்போது
வாழ்க்கை அந்த இடத்துல தாமா விளாண்டுச்சு. நீ என்ன போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துக்கு வரலான்னு நினைச்ச, ஆனா அங்கதான் உனக்கு பெரிய ட்விஸ்ட் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவனோட அந்த பிறை பதக்கம் இருக்குல்ல, அதாவது நிலா மாதிரி ஒரு பதக்கம் இருந்ததுல, அதே மாதிரி பேரரசர் வச்சுட்டு தன்னோட பையனை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ தான் பேரரசரோட பையன். இப்ப என்ன பிரச்சனையாக போகுதுன்னா, அந்த இளவரசர் இவனாயிடுறான். இங்க என்ன நடக்குதுன்னா, இப்ப ஹீரோயினுக்கு இவனுக்கு தான் இப்ப கல்யாணம் நடந்திருக்கு. உன்னை நான் கல்யாணம் பண்ணதே உன்னை அணுவா வச்சு சித்திரவதை பண்ணி உன்னை சாகடிக்கதா அப்படிங்கிறப்ப ஹீரோயினால அங்க எதுவுமே பண்ண முடியல. இப்படி ஒரு ட்விஸ்டையும் அந்த புக்கு வச்சுட்டு போயிருக்குது. ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, ஹீரோவை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ தனியா இருக்கும்போது மறுபடியும் அதே மாதிரியே வரும், ஹீரோ உயிரோட இருக்கிற மாதிரியே. அப்ப அது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கோம். நினைக்காம இங்க யாருமே சாக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்கோம். அதனாலதான் ஹீரோயினே வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அவனை கீழே தேட சொல்லியிருப்பா. ஆக மொத்தத்துல அந்த புக்கு வச்ச ட்விஸ்ட் தான் இது. ஹீரோனோட தங்கச்சி காரணா மூஞ்சில கோடு இருக்கிறத பார்த்துட்டு தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிடறான். அது இல்லாம அவளுக்கு அந்த புக்கை பத்தி தெரிஞ்சு போச்சு. அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே போலியான விஷயமா, என் மேல இருக்கிற காதல், நான் ஒருத்தங்க மேல வைக்கிற காதல், எல்லாமே இங்க நடக்கிறது எல்லாமே போலியான விஷயமா அப்படிங்கிறப்ப இளவரசர் ஓடி வந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, உன் முகத்துல வரு இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன், வெளியில வா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஒரு வழியா கதவு திறந்தோடனே அந்த வடுவை பார்த்தனையும் கொஞ்சம் ஷாக் ஆனோடனே அவளுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இந்த வடு உனக்கு பிரச்சனையா தெரியுதா? இல்ல, நான் உன் மேல வச்ச காதல் தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவன் இவ்வளவு உண்மையா தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவ தான் ஹீரோ பக்கம் சுத்திட்டு இருக்கிறா. புலர் அற விட்டு மறுபடியும் கேட்கிறா, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது, உன் முகத்துல இருக்கிற வடுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இருந்தது. இந்த லவ், இந்த காதல் எல்லாமே ஒரு போலியானது. அந்த புக்கு எழுதுனது, அதுவும் அந்த ரைட்டர் எழுதுனது, இது எனக்கு தேவையே இல்லை, எல்லாம் போலி பாசாங்கத்தனம் அப்படின்ட்டு அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க கத்திட்டு இருந்தோன்னே இவ பயந்து போறான். எனக்கு அவ திரும்பி வேணும் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட போயிட்டு சண்டை போட்டு அவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்க போறப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். இங்க பாரு, நீ இளவரசர் ஆயிட்ட, நானும் இளவரசர் தான், தயவு செய்து அவளை நான் பார்க்க போகணும், என்னை விடு. இப்ப அவ என்னோட மனைவி. இங்க பாரு, உனக்கும் அவ துரோகம் பண்ணிருக்கா, உன்னை கொல்ல பார்த்திருக்கா, அதே மாதிரி இந்த நாட்டுக்கும் துரோகம் பண்ணிருக்கா, அவ தங்கச்சிக்கும் துரோகம் பண்ணிருக்கா. அப்படி இருந்தும் நீ அவளை பாதுகாத்துட்டு இருக்கிற, நீ தேவையில்லாம அவளை பாதுகாத்துட்டு இருக்க, வெளியில இருக்கிற வேணா எடுத்து வேட்டிக்குள்ள விட்டு உட்காந்துருக்கிற, சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துட்டு இருக்க, நீ தான் இந்த நாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பா. உனக்கு பின்னாடி முதுகுல குத்துங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது லூசுத்தனமா வளரிட்டு இருக்காது, குழப்பாத. நான் ஒன்னும் குழப்பல. ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஒரு புக்கை தேடிட்டு இருந்தார்ல, இந்த லெக்சர், அதை இதுவரை நீ பாத்திருக்கியா? உன் பேரை சொல்லி அவர் எவ்வளவு இடத்துல லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அதை பத்தி எனக்கு தெரியும், நீ ஒன்னு பேச வேணாம் அப்படின்ட்டு அவன் அந்த விஷயத்தையும் டைவர்ட் பண்ணி ஹீரோ அங்கிருந்து அவனை அனுப்பிச்சு வச்சிடறான். அங்க உள்ள போனா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, ஹீரோயின் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கிறாங்க, சாப்பிடவே மாட்டாங்கிறாங்க அப்படின்னு ஹீரோ உள்ள போயிட்டு, இப்ப எதுக்காக சாப்பிடாம உட்காந்துருக்குற? இல்ல, எனக்கு இந்த வாழ்க்கை வேணா, நான் இங்கிருந்து போகணும், அது மட்டும் நடக்கவே நடக்காது, இனிமேல் நீ என் கூட தான் இருக்க போற, கஷ்டமோ நஷ்டமோ உன்னை நான் ஒரு அடிமையை வேணாலும் நச்சு நடத்தணும், ஐய உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப என்ன சாப்பிட மாட்டியா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுறா. அங்க சமைச்சாலை கூப்பிட்டு, இப்ப இவ சாப்பிடல, இவனோட கையை வெட்டிடும் அப்படின்னு கத்தியத்தை குத்த வரும்போது, நான் சாப்பிட்றேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பாரேன், ஒரு சமயக்காரன் மேலலாம் உனக்கு அக்கறை இருக்குது, ஆனா நீ காதலிச்ச என் மேல துளி கூட உனக்கு அக்கறை இல்ல, அந்த அளவுக்கு உன்னோட பதவி ஆசை உனக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோனால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா இவனுக்காக தான் அங்க எல்லாமே பண்ணா, தன்னோட காதலையும் மறைச்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இப்படி பண்ணும்போது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது, அதை யாராலையுமே தாங்கிக்கவும் முடியாது. உடப்பாயிட்டு அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு போயிடா, இவ பணியாட்குள்ள பணியாளா, நீங்க ஃபுல்லா இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோனை விட்டு தொடக்க விட்டுறாங்க. அங்க இருக்கிற சீனியர் பணிப்பெண் வந்துட்டு, இந்த மாதிரிலாம் பொறுமையா வேலை செஞ்சுட்டு இருக்க கூடாது, சீக்கிரம் வேலை செய்யணும், இளவரசர் என்ன தண்டிச்சிருவாரு, அது இல்லாம அந்த பேரு தெரியாத இளவரசி தான் எங்களுக்கு முக்கியம், அவங்க நடக்கும்போது இந்த இடம் சுத்தமாவே இருக்கும். அந்த இளவரசி நீ பாத்திருக்கியா? இல்ல நான் பார்த்ததே இல்ல, நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க, வேலை செய்ய அப்படின்ட்டு அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்குது. ஐயோ, இளவரசி யாருன்னே தெரியாம இதெல்லாம் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு, ஹைட் ஆயிடுது, இன்னும் தொடச்சிக்கிட்டு தான் இருக்கா. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சுடத்து நிறுத்துட்டு வர சொல்றான் குடிக்கிறதுக்கு. உள்ள போனோடனே ட்ரெஸ் இல்லாம கண்ணை மூடிட்டு ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருக்கிறா. அவன் போயிட்டு, நான் ஒன்னும் நீ என்னை கொல்ல அளவுக்கு வந்துட்ட, இன்னமும் உன்னோட காதல்ல நான் இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அந்த துணி எடுத்துட்டு போனோன்னே, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொன்னா நீ அதை நம்புவியா? இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு கதையில நடக்கிற கதாபாத்திரங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு புரியல, உனக்கு எதுவுமே புரியாது, அப்ப நீ என் மேல வச்ச காதல் எல்லாம் பொய்யா?
பொய்யா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஆள் மனசுக்கு தெரியும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீ முக்கியமே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னோடனே அவங்க கட்டுப்பட்டு அந்த டப்புக்குள்ள தூக்கி போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இன்னொரு டைம் சொல்லு, என்ன முக்கியம் கிடையாதா? ஆமா, நீ எனக்கு முக்கியமே கிடையாது அப்படிங்கிறது பிடிச்சி பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இப்போ சொல்லு அப்படிங்கும்போது அவ எப்படா சொல்ல முடியும்? விட்டாதானடா சொல்ல முடியும். அப்போ உனக்கு தேவை இதுதானா? இதுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. செம்ம கடுப்பாய் விலகி போய் உட்காந்துக்கிறான். எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி எந்த ஒரு ஆணையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவனை கொலை பண்ண துணிஞ்சும் அவன் இன்னமும் லவ்வோட நெருங்கும் போது அதை ஏன் ஹீரோயின் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? ஏன்னா அவளுக்கும் ஒரு செக் வச்சிருக்கு அந்த புக்கு. இன்னும் லைட்டானே அங்கிருந்து தப்பிக்க பாக்குறா. அப்ப அங்க ஒரு ஆள் வரான். இந்த செடியை எனக்காக நீங்க வளர்க்க முடியுமா? நீ யாரு? எங்க இருந்து வர? இந்த செடியை நான் ஏன் உனக்காக வளர்க்க முடியும்? இல்ல, நான் பாக்குற கடைசியால் நீங்க தான். இதுக்கப்புறம் உங்களை தவிர நான் பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் சிறைக்கு போக போறேன். நான் பண்ண தப்புக்காக சிறைக்கு போக போறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க படையோட வரான். என்ன விஷயம் அப்படின்னா, இவன் ஒரு திருடனா, கொலையாளியா, ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கானா, அதுக்காக இவனை ஜெயில போட போறாங்க. நீ எங்க தப்பிக்க பாக்குறன்ட்டு ஹீரோனை பிடிச்சி வித்துட்டு வரான். ஹீரோ என்னடா யாரா இவன் சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து இப்ப நான் தப்பிக்கிறதையும் கெடுத்து விட்டானே அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு கேரக்டர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வர எபிசோட்ல யூஸ் ஆகும். என்னது தப்பிச்சு போக பாக்குறியா அப்படின்ட்டு ஹீரோட ஒம்பழியா பிடிச்சி தூக்கி அந்த பொட்டு, ஏன் நீ இங்க இருக்கவே மாட்டியா? உன்கிட்ட இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது இல்லாம உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறப்ப கட்டுப்பாயிட்டு மறுபடியும் பைபிள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. இது கொஞ்சம் வித்தியாசமான கிஸ் சண்டையா இருக்குது. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோனை கிஸ் பண்ண போயிட்டு, என்ன நான் கிஸ் பண்ணணும்னு நினைச்சியா? அது நடக்காத காரியம். உன் மேல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உன்னை ஏமாத்தின, அதுவும் உங்க அம்மா சென்டிமெண்ட்டை வச்சாதான் நீ இன்னும் என்னை நம்புவ அப்படின்ட்டு அந்த விஷயத்தையும் நான் உன்னை நம்ப வச்சேன். அதுக்கப்புறம் அவ பண்ண ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னை ஏமாத்தினேன்னு சொல்லும்போது இரவே உடஞ்சி போய் அவ பக்கத்துல உட்காந்து, உனக்கு என்னதான் தேவை? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எனக்கு தனிமை தேவை, நீ பக்கத்துலயே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டா வெறுப்பா தான் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு தான் சொல்றா. எந்த பதிலும் சொல்ல முடியாம அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவ ஃபீல் பண்ணி கதறி அழுகிறா. ஏன்னா தன்னோட காதலையே வேண்டா வெறுப்பா ஒதுக்குற நிலைமையில இருக்கும் பொழுது அவ யாருக்குமே தெரியாம அழுகுற நிலைமைக்கு கொண்டு வந்துச்சு அந்த புக்கு. அடுத்த நாள் காலையில தனியா உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிறது எல்லாம் இன்டியூஷனா ஒரு மாதிரி மறையிற மாதிரியும் அவளுக்கு தலைவலி வர மாதிரி இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு வரும்போது எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இளவரசரை காட்டினா ஹீரோனோட அப்பாட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாம ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் வாங்குறீங்களாமா அப்படின்னு, ஐயோ இளவரசே உங்களுக்கு தெரியாம நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த காலையில விழுந்து கதறி அழுகுறான். அது இல்லாம ஹீரோவுக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிறான் இவன். ஆகா, சதிகாரனுக்கெல்லாம் சதிகாரனா இருக்கானே இவன். இப்படி ஹீரோனை காட்டினா அவளோட அசிஸ்டன்ட் வந்துடுறா. என்ன நீ இன்னைக்கு எங்க அப்பாவை மீறி வந்துட்ட போல? இல்ல, அரண்மனையில நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. திடீர்னு அந்த நினைவு சின்னத்துல இருக்கிற எழுத்தெல்லாம் மறைஞ்சு போகுது. ஒரு சில பேர்லாம் என்னென்னவோ மாறி நின்றுட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் உங்களை பார்க்க ஓடி வந்தேன் அப்படின்ட்டு அவ பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரம் அவ அப்படி ஸ்டக் ஆகி நிக்கிறா. ஏய் உனக்கு என்னாச்சு? இல்ல உங்கள்கிட்ட நான் பேசிட்டு தானே இருந்தேன் மயிலேறி அப்படிங்கிறப்ப, இங்க ஏதோ உனக்கு தப்பா நடக்குது, எல்லாம் அந்த புக்கால தான் இருக்குமோ, அந்த புக் ரைட்டரால தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஏன்னா இந்த உலகமே அவன் உருவாக்குனது தானே, அவன் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு நல்லா தெரியும். பேசிட்டு இருக்க அதே நேரம் ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்தோடனே ஹீரோன்ட்டு கேட்கறான், என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்க? இல்ல ஒன்னும் இல்லை அப்படிங்கும்போது அவ கையை போட்டு பேசிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு ஏதோ மனக்குழப்பத்துல இருக்கா அப்படின்ட்டு. உடனே தொட போறான். இருந்தாலும் கொஞ்சம் தயங்கிட்டு, என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறப்ப, நான் இங்கிருந்து வெளியில போகணும். சரி வா வெளியில போகும். இல்லை நான் மட்டும் தனியா போகணும். அது மட்டும் முடியாது, ஏன்னா நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ எங்கேயுமே ஓடி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உன இந்த அளவுக்கு நான் ரூல் பண்றேன் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போதான் தன்னோட மனசுல இருக்கிறத அவன் சொல்றான். ஹீரோனை வெளியில கூட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச அந்த பீச் மரம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிப்பாட்ட வச்சு அவன் தான் சொல்றான், இந்த இடத்துல நிக்க வச்சுதான் நம்ம நல்லா மனசு விட்டு பேசிக்கிட்டோம். இப்பவும் சொல்றேன், நீ என்னை கொல்லவே ட்ரை பண்ணாலும் உன் மேல இருக்கிற காதல் என்னை விட்டு மாறவே மாறாது அப்படின்னு அவன் சொல்றப்ப, நான் மறுபடியும் உன்னை கொல்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா எந்த ஒரு நிமிஷத்துலயும் அந்த காதல் மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு ஹீரோ ஒரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஹேர் பின் எடுத்து கொடுக்குறான். ஹேர் பினை எடுத்து கொடுத்துட்டு, இதை நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண வந்தப்போ உன் தலையில இருந்து நான் கீழே விழ வச்சது, அதை நான் அப்பவே உன்னை பார்த்து நான் காதல் வயப்பட்டேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சி என்கிட்ட இருந்து பதக்கம் வாங்கிட்டு வந்த விஷயம் வந்துட்டு அவ எனக்கு சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணா. அது இல்லாம நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அவ என்னை நல்லா பார்த்துக்கிட்டா. அதுக்காக மட்டும்தான் அவளுக்கு ஒரு சில இடத்துல நான் ஹெல்ப் பண்ணுவோயே, உன்னை மறந்து அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு நினைச்சது உன்னோட முட்டாள்தனம் அப்படிங்கிறான்.
அப்போதான் ஹீரோயினுக்கே புரியுது, அப்போ ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்ததுலேருந்தே காதலிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு. கொஞ்சம் தனியா வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமும் உன்னை நான் கட்டி வச்சியோ இல்லை உன்னை அடைச்சி வச்சோ எதுவும் இல்லை, நான் உன் மேலே வச்சிருக்க காதல் உண்மையாக இருந்தால் நீயே திரும்பி வருவ அப்படின்ட்டு அவன் அனுப்பிச்சு வைக்கிறான். அங்கே போயிட்டு வந்து விஷயம் கேட்பாங்களே, ஒரு ட்ரீ இந்த மரத்துலலாம் சீட்டு எழுதி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதுல மாதிரி அங்கே ரிப்பன் கட்டுறது, அந்த எழுத்துக்களை எழுதி அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான 5 விஷயத்த எழுதி வைங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. அவதையும் மூட நம்பிக்கையாக எடுத்து அதை கட்டுறா. ஆனால் கட்டும்போது ஒரு யோசிக்கிறா, இந்த உலகமே ஒரு புக் ரைட்டரால் எழுதப்பட்ட ஒரு விஷயம், இது நான் வேண்டது மட்டும் நடந்துட போதா அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்கு, ஹீரோ ஒரு பக்கம் கட்டிட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்துல இங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கிற காதல் ஒருத்தரால எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு தெரியல. ஹீரோட நிலைமையை புரிஞ்சுட்டு ஹக் பண்ணிக்காங்க. 2 பேரும் அப்படியே ஒன்னா போனோடனே அங்க இருந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நீ உள்ள வருவ அப்படின்னு நினைச்சா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இருந்து ஹீரோயினுக்கு வெக்கம் தாங்க முடியல. சரி இன்னைக்குதான் நம்ம 2 பேரும் அபிஷியலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டமே, உனக்கு என்ன வேணும் எங்க போகணும்னு சொல்லு, நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி கூட்டு போகும்போது இல்ல இங்க இருக்கிற மின்மினி பூச்சிகளை நான் பார்க்க போனோம், அந்த மாதிரி வியர்டான விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கையோட சேர்ந்து அப்படிங்கிறப்ப அப்ப கண்டிப்பா நான் பார்க்க போறோம் அப்படின்னு 2 பேருமே ஒரு வண்டியில அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறப்போ இடி மின்னல் அதிகமா அடிக்குது. ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு விழுந்து கிடக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கல. கண்முழிச்சு எழுந்து பாக்குறப்போ ஹீரோவும் அவனோட அஸ்டனும் கத்தி வச்சுட்டு நிக்கிறாங்க. நீ உயிரோட இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறப்ப என்ன தைரியம் இருந்தா என்ன கொல்ல பாத்துருப்ப அப்படின்ட்டு ஹீரோவும் அஸ்டன்ட் மொத்தப்படியுமே ஹீரோயினை சுத்தி வளைச்சு நிக்குது. அவ கல்யாண ட்ரெஸ்ல இருக்கா, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு போயிட்டு சிறையில அடைங்க அப்படின்ட்டு அங்க இருந்து அவங்க அப்பாவும் ஓடி வந்து என் குடும்பத்து பேரையே கெடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவனை கொண்டு சிறையில் அடைக்கும் போது அந்த சிறையில் அடைக்கிறவன்ட்டு கேட்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக எனக்கு அடைக்கிற, நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரியல, இளவரசியா அடைக்கிறியா? இளவரசியா? உங்க தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டு இங்க கொலை பண்ண பாத்திருக்கீங்க, அது இல்லாம ஹீரோவை அம்புட்டு கொல்ல பாத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு இந்த இதுல இருந்து விழுந்து ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, ஹீரோவை குத்தி கொல்லுவாள், அவ போயிட்டு அவன் மலை அடிவாரத்துல விழுவான்ல, அந்த இடத்துல இருந்து இப்ப ரீஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த புக்கை ஆல்ரெடி ஹீரோன்ட்ட சொல்லியிருக்கோம், நீங்க 2 பேரும் ஃபீலிங்கால ஒன்னா கனெக்ட் ஆகுறப்போ இந்த கதையை நான் ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துருக்கு பக்காவா. ஒரு பர்சனை நோட் பண்ண சொன்னால அவன் பக்கத்து செடியில இருக்கான், நீங்களும் வந்துட்டீங்களா இங்க, நான் கொடுத்த செடி வளர்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறப்ப இல்ல நீ கொடுத்த செடியை என்னால வளர்க்க முடியல அப்படிங்க. உனக்கு மட்டும் எல்லாம் எப்படி ஞாபகம் இருக்குது, அப்போ அந்த புக்கை பத்தி உனக்கு தெரியுமா, அந்த புக்ல இருக்க ரைட்டரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல போனா இங்க நான் தண்டனை வச்சுட்டு இருக்கேன்ல, அந்த தண்டனைக்கு நான் சம்மந்தப்பட்டவனே கிடையாது, நான் ஒரு கொலையாளியும் இல்லை, அப்படி இருந்தும் இந்த விதியை நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிற, வேற வழி கிடையாது, ஏன்னா இங்க யாரும் எனக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அவளுக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சு போச்சு, அந்த புக்ல இருக்கிற விஷயம் நடந்தால் மட்டுமே இப்படி மாறி மாறி ஒவ்வொரு விஷயமும் மாறுறத தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஹீரோனுக்கு அப்பதான் புரியுது. அவங்க அப்பா வந்துட்டு ஜெயிலே வந்து பலார் நல்லா விடுறாரு, இப்படியா பண்ண உன்னெல்லாம் நான் மகளாவே வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிங்கிறப்ப ஹீரோவும் ஹீரோனோட தங்கச்சியும் ஒன்னா வரும்போது பாக்குறப்ப தன்னை மொத்தமா மறந்து ஹீரோயினோட தங்கச்சியை நேசிக்கிற ஒரு ஆளா ஹீரோ அங்க வந்துட்டு இருக்கான். அவன் மேல நெருப்பு படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையை வச்சுலாம் தடுத்துக்கிட்டு வரான். இங்க என்ன நடந்திருக்குன்னா மொத்தமாவே ரிவர்ஸ் ஆயிருக்குது. ஹீரோயின் இருந்த இடத்துல மொத்தமா ஹீரோயினோட தங்கச்சி இப்ப அவன் மனசுல இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே போடி பதறி வந்துட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், என் நினப்பு உனக்கு இல்லையா அப்படின்ட்டு அவ கத்திட்டு வரும்போது அவ என்னமோ கொல்ல வரான்னு நினைச்சு கத்தி எடுத்து நீட்டுறான் ஹீரோ. என்னோட நினப்பு உனக்கு இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா நீ என்ன கொல்ல வந்த, அவ்வளோ துரோகி நீ, கொலகாரி நீ, தீயவள் நீ அப்படின்னுட்டு இருக்கான். அவ மனசெல்லாம் அப்படியே வலிக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல அவளுக்கு. என்னோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இதுக்கான தண்டனையை நானே என் மகளுக்கு என்னோட வீட்லயே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோனை அழைச்சிட்டு போயிட்டு நிக்க வச்சு சபையில நிக்க வச்சு திட்டுன்னு திட்டுறாரு. ஓரளவுக்கு மேல சவுக்கடி கொடுக்க சொன்னோடனே ஹீரோயின் கடுப்பாயிட்டு, இவ்வளவு நாள் உனக்கு அப்பாங்கிற மரியாதை அப்படின்னு தடுத்து அதை புடுங்கி எல்லாத்தையும் வச்சு வெள்ளுன்னு வெளுக்குறா. இதை முன்னாடியே பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் வெளுத்துட்டு அங்கிருந்து ஹீரோயின் மாசா வெளியில வரா. உட்காந்துட்டு, என்ன விதியின் புத்தகமே, இப்ப நாம 2 பேரும் பேசுவோமா, வந்துட்டியா என்கிட்ட பேச வந்துட்டியா,
ஆமா, உன்னோட பிளான் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஒண்ணு நான் ஹீரோ கையால சாகணும், இல்ல ஹீரோ என் கையால சாகணும். இது நீ எழுதி வைக்கப்பட்டது நடக்கல அப்படின்னா இது மட்டும் மாத்தி மாத்தி நடந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. ஆக மொத்தத்துல நீங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ட்டு அங்க ஒரு செக் வச்சோன்னே ஹீரோயின் அப்பயும் கேஷலா ஒரு விஷயம் பண்றா. காதல் இங்க உண்மையானது, அதை வச்சு உன் பிளான நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா அந்த புக்கிட்டே சவாலை விட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மரத்துல ஹிஸ்டரியில எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஹீரோவும் ஒரு விஷயம் எழுதி வச்சிருப்பான். அதை போயிட்டு அவுத்துட்டு வந்துட்டு ஹீரோவை பார்க்க தான் அவனோட வீட்டுல உட்காந்துருக்கிறா. அவன் வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி வேண்டா வெறுப்பா திட்டுறான். இருக்கிற மக்களும் பைத்தியம் ஆயிட்டாங்க, இந்த இளவரசி பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது ஹீரோட அசிஸ்டண்டே சொல்றா, உன்னை கொல்ல வந்துட்டு இப்ப என்ன நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கேன்ட்டு, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ, நான் மட்டும்தான் உனக்கு சொந்தமானவ, வேற யாருமே உனக்கு சொந்தமானவ, நீ என்ன விரும்பின அப்படிங்கும்போது அங்க இருக்கிற பணியாட்கள் எல்லாம் ஹீரோயின் ஒரு பைத்தியக்காரின்னு நினைச்சு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பைத்தியக்காரின்னு சொன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நீ என்னோட காதலை புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு அவ கையில கத்தி எடுத்து என் காதல் நிரூபிக்க எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு அவளே அறுத்துக்க போகும்போது கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இந்த ஒரு நிமிஷம் ஹீரோ பார்க்க ஹீரோக்கே புரியல, தான் கொல்ல வந்தவளை எதுக்குடா இப்ப நான் காப்பாத்தன அப்படிங்கிற மாதிரி அவன் திரு மூச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அப்போ அவ தங்கச்சி வந்துட்டு ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்க, எதுக்குக்கா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவ கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ சொல்லு இவன் கிட்ட நீ சொல்லு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நிக்கிறான். அங்க பேரு அப்படியே கையேந்தி நிக்கிறான். நீ எப்படியோ புரிய வைக்க ட்ரை பண்றா, அவளுக்கு வந்து ஞாபகம் வர வைக்கணும் அப்படின்னு தான் ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அங்க இருந்துட்டு அவளை போக சொல்லிட்டு அவன் உள்ள போயிடுறான். ஆனா அவளை எல்லாருமே பைத்தியக்காரிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அவனோட நாட்டுல. ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அவளை பத்தி நீ ஃபீல் பண்றியா, அவளை பத்தி நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம், இல்ல எனக்கு என்னமோ உண்மை சொல்றாளோ அப்படின்னு தோணுது, நீ கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அக்குப்பச்சிட்டு இருக்கும் போதே அந்த மின்னல் மாதிரி ஒண்ணு தாக்குற மாதிரி அவனுக்கு ஒரு சில ஞாபகங்கள் வருது. இந்த ஞாபகங்கள் உண்மையானா, அவ சொன்னது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினப்புகள் வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயில பார்த்தப்ப நீ என்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, அதை ஏன் மறந்துட்ட அப்படின்னு சொல்லி கத்தி கதறது அவனுக்கு நினப்பு வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ குழம்பிட்டு இருக்கான். அவளோட பணிப்பெண் தான் கூப்பிட்டு வந்திருக்கா, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா போல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவரு தான் உங்களை மதிக்கவே இல்லையே, உங்களை பைத்தியக்காரிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க போது நான் ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க லாஸ்டா எங்க போனாங்கன்னா ஒரு ஈர பள்ளத்தாக்கு தான் போயிருப்பாங்க மின்மினி பூச்சிகளை பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த பள்ளத்தாக்கு போகும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அதாவது ஹீரோவும் அவங்களும் போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்குக்கு வரவங்க ரொம்ப நாள் ஒன்னா இருப்பாங்களாம். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் எல்லா விதத்தையும் உனக்கு பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு எவ்வளவு நல்லது நீ பண்ணியிருக்க, இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப செல்ஃபிஷா தான் இருந்திருக்கேன், ஆனா இனிமேல் நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பள்ளத்தாக்குக்கு வந்துட்டு நிறைய வேண்டுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 3 வேண்டுதல் மட்டும் கேட்கிறேன், நீ ரொம்ப நாள் உயிரோட வாழணும், அதே மாதிரி எனக்கு இருக்கிற எந்த ஒரு பதவியும் பறிபோகக்கூடாது, எந்த ஒரு வசதியும் பறிபோகக்கூடாது அப்படின்னு அதையும் வேண்டிக்கிறா. அதுக்கப்புறம் தன்னோட காதல் எப்பவுமே நினைச்சு நிக்கணும், எந்த நேரத்திலையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பள்ளத்தாக்குல வேண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது ஹீரோ இல்ல. இதுக்கப்புறம் நீயே என்ன கூப்பிடுவ, என்னோட காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் ஒரு தைரியத்தோட இருக்கா. ஹீரோ தான் பார்க்க போறான், அங்க இருக்க காவலர்கள் எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு பார்க்க போறா. கண்டிப்பா அவன் இந்த தாட்டி என்னை தடுக்க மாட்டான் அப்படின்ட்டு போகும்போது ஹீரோவும் அவளை உள்ள விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவ யோசிக்கவே இல்லை, போயிட்டு கிஸ் பண்றா. ஞாபகம் வருதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உயிர் நீ மட்டும்தான், அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவ திரும்பி வந்துட்டு இருக்கும் போது நான் அந்த புக் ரைட்டர் பார்சூனை நான் மீட் பண்ணோம், அவங்க கிட்ட நான் பேசியே ஆகணும், அவங்க சொன்ன மாதிரி நான் அந்த விதியை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கு கிட்ட மாசா பேசிட்டு போறா. ஏதோ பிளானோட தான் போறா. ஹீரோயின் எங்க போறானா, தன்னோட ரியாலிட்டி மாறாத அந்த பக்கத்துல ஒரு திருடன் ஜெயில இருந்தாங்கல்ல அவரை போய் பார்க்க போறா. ஆனா அவரை வந்துட்டு தூக்குல போட்டாங்க. ஆனா நான் யாராவது பார்க்க வந்தா இதை கொடுக்குன்ட்டு அவங்க ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காவலாளி கொடுக்குறான். அதுல வந்துட்டு காதலும் சரி
உன்னோட பாசமும் சரி ஒருத்தர் மேல வைக்கும் போதுதான் இங்க எல்லாம் பிரச்சனைக்கு உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்கு. அந்த ஹிண்ட் அவளுக்கு புரியவே இல்லை. ஆனா அவ அங்க இருந்து அவனோட தங்கச்சி தான் பார்க்க போறா. ஏன்னா அவளுக்கு எல்லாம் நினைப்பு இருக்கு, ஆனா அவன் நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இவளுக்கு. உடனே அக்கா நல்லா இருக்கீங்களா, என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா, ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க நாம 2 பேர் தான் இருக்கோம், நீ ஓவராலா நடிக்க வேணாம், அந்த புக்கை பத்தி உனக்கு தெரியல, எதை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையே, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உண்மையே நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் பொழுது, அப்ப உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறா. உடனே அவன் என்ன பண்றான்னா அவளோட ஹேர் பின்னை எடுத்து அப்படியே மறுபடியும் அந்த மூஞ்சில கோடு போட்டாலும் ஒரு டைம் ஹீரோயின் அது மாதிரி நிக்கும் போது பயந்து ஓடுறாவ. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இப்பவும் போய் சொல்லாத, ஆமா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நீ விதிப்படி எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, ஏன்னா அந்த விதியில நான் நல்லா வாழ்றேன், நீ நல்லா வாழலங்கிறதானே உனக்கு பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புக் ரைட்டர் எழுதுன மாதிரி எல்லாமே நடந்தாவே இங்க பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப அப்படித்தானே இருக்கு, என்னதான் எல்லாருமே பெருசா மதிக்கிறாங்க, அதுவே எனக்கு போதும், நான் எதுக்கு இதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறியா, உனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது, இந்த கூண்டுக்குள்ள அடப்பட்ட கிளிகள் தான் நாம 2 பேரு, நம்மளோட வாழ்க்கை எப்படி எங்க மாறும் அப்படிங்கிறது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, நான் இப்ப உன்னை கொல்லவும் வரல, உன்னோட வாழ்க்கையை பறிக்கவும் வரல, நீ இதை வாழ்ந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்ட்டு அந்த ஹேர் பின் அவ கீழே போட்டு அங்கிருந்து போயிடுறா. என்னடா பொசுக்குன்னு இப்படி முடிவு எடுத்துட்டா ஹீரோயின். தங்கச்சிக்கு இளவரசனுக்கு கல்யாணம் ஆக போகுது. லாஸ்டா வந்துட்டு அவ அக்காவை நம்புறாளா என்ன அப்படின்னு தெரியல. அக்கா கிட்ட போயிட்டு என்ன நீ வாழ்த்தி அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ அந்த ட்ரிங்க் 2 பேரும் சேஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி அவனோட கழுத்துல கத்திய வச்சிடறா. மறுபடியும் பைத்தியக்காரத்தனம் பண்ற அப்படின்னு அங்க இருக்கிற இளவரசர் கத்திட்டு இருக்கும் போது, நான் பைத்தியக்காரத்தனம் பண்றேனா, எனக்கு எதுவுமே இங்க சரியா அமையல, இவளுக்கு எல்லாம் சரியா அமைஞ்சிருச்சு, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது, இவளையும் கொண்டுட்டு நானும் செத்து போயிடுவேன், எனக்கு கிடைக்காத வாழ்க்கை யாருக்குமே கிடைக்க வேணான்ட்டு மறுபடியும் வில்லியா மாறிட்ட நம்ம ஹீரோயின். உடனே அதை இளவரசர் உனக்கு என்ன வேணும் என்ன பண்ணுன்னு சொல்லு, அவ என்னோட உயிர், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படியா, அப்போ இவ இடத்துல நீ இங்க இருக்கணும் அப்படிங்கிறப்ப புரியல, உன் கழுத்துல நான் கத்திய வைக்கணும், உன்னை வச்சுதான் நான் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிறா ஹீரோயின். உடனே அப்ப நீ அவளை விட்டுரு அப்படின்ட்டு இவன் போய் லாக் ஆகிக்கிறான். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு டைமும் எங்க வாழ்க்கை மாறும்போது எங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும்தான் மாறுதோயே, உன்னை எந்த ஒரு விதத்திலையும் அந்த ரைட்டர் மாத்தவே கிடையாது, அப்போ உன் மேல மட்டும் என்ன தண்ணியே அக்கறை அந்த ரைட்டருக்கு, நீ எதை பத்தி பேசுற அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்கிறான் அவன். இங்க பாரு, இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது அப்படின்ட்டு இருக்கும் போதே ஹீரோனோட அப்பா வந்துட்டு படையோட வளைச்சிடுறாரு இவங்க எல்லாத்தையுமே. இளவரசரை விடு, இல்லைன்னா உன்னை இங்கேயே கொண்டுருவோம், மகன் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கும்போது இவன் மேல கைய வச்சா உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது, அப்போ நீ தானே அது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த மொத்த ரைட்டருமே வேற யாருமே கிடையாது, ஹீரோனோட அப்பா தான். அந்த பார்சூன்ங்கிற ரைட்டர் இப்ப இருக்கிறது ஹீரோனோட அப்பா உடம்புல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரு தான் இந்த விஷயத்த எழுதிட்டு இருக்குது. அந்த பார்சூன்ங்கிற கேரக்டர் இவர் தான். இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. என்னோட தங்கச்சி இருந்துட்டு அப்ப நீ தான் அந்த கேரக்டர்னா அப்ப எங்க அப்பா கிடையவே கிடையாது அப்ப நீ அப்படின்னு அந்த இளவரசட்ட, என்ன உனக்கு பிடிக்குமா, உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அப்ப நான் உன்னோட இளவரசினா உன்னோட ஆட்களை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் என்கிட்ட இருக்குல்ல, கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே மொத்த ஆளையும் அவங்க அப்பாவுக்கு எதிராக இப்ப ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவ தங்கச்சி திருப்பி விட்டுறா. இப்ப 2 பேரும் அவங்கவுங்க விதியை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சு இந்த கதை இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆக்குறீங்களா, வைக்கிறான் பாரு உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு அந்த புக்கை மறுபடியும் எடுத்து எழுதி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே மயக்கம் போட வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயினை மட்டும் மயக்கம் போட வைக்கல, உனக்கு தனி ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன், வந்துட்டு ஹீரோ அங்க இருந்து வரான், இப்போ நான் எழுதின விதிப்படி அவளை நீயே அம்பு விட்டு கொல்லு அப்படின்ட்டு சொல்லும் பொழுது ஹீரோவும் அப்படியே அம்பை எடுத்து, பாத்தியா உன்னோட காதல் கையாலேயே என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அவனை, அப்போ நீ இறக்க தானே போறங்கிறப்ப நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு பயப்படாம நிக்கிறா. அவன் அம்பை எடுத்து ஹீரோயின் மேல விட்ட போறான். ஹீரோ அப்படியே திருப்பி ஹீரோயின் அப்பா மேல விட்டுறான், அதுவும் அந்த ரைட்டர் மேல. என்ன கண்ட்ரோல் பண்ண நீ யாரு அப்படிங்கும் போது
ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அப்போ ஹீரோக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி. உண்மையான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்டுப்பா உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, ஆனா நான் எதையும் இழந்த ஃபீல் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அது இல்லாம உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதா சொன்னேன். அதை நான் எப்பவுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான். அந்த ஒரு சின்ன சந்தோஷத்தோட தான் இப்படி வந்திருப்பா. ஆனா இங்க இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்குன்னு அவளும் எதிர்பார்க்கல, ஹீரோயினும் எதிர்பார்க்கல. ப்ரெசென்ட்டுக்கு வந்தா அப்படியே வந்துட்டு அவன் செத்து போயிட்டான் தான் நினைச்சேன். ஹீரோனோட அப்பா, அதாவது இந்த ரைட்டரு, என்ன உங்களால எப்படி கொல்ல முடியும் அப்படின்ட்டு ஹீரோ விட்டு அம்ப புடுங்கி போயிட்டு அப்படியே ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி இப்ப ஹீரோயின் மேல அம்பு விட வைக்க போக்குறான். அவன் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான் அம்ப அவன் மேல விடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அங்க விஷயம் என்னன்னா, ஹீரோ என்ன பண்றானா, அவன் கையில இருக்கிற கத்தியை வச்சு அவனை குத்திக்கிறான். இத அவங்களே எதிர்பார்க்கல. உடனே அந்த ரைட்டர் சொல்றான், நான் சொன்னல உன்னை அவன் சாவான் இல்லைன்னா நீ சாவ அப்படின்னு. அங்கிருந்து ஒட்டஞ்சு போய் வரா. ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, உனக்கு காதலிச்சனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா உன்னை எப்பவுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு உனக்கே தெரியும், அதைத்தான் நான் இப்ப பண்ணேன் அப்படின்னு அவன் அங்கேயே இறந்து போறான். ஹீரோயின் அப்படியே சோகத்தோட இருந்திருக்கும் போது அந்த புக் ரைட்டர் என்ன சொல்றானா, என்னோட முடிவை ஏத்துக்கோ, இதுக்கப்புறம் நீ நினைச்சது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், இதுதான் நான் எழுதின முடிவு, உன் விதியை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, உன் விதியை நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அப்படியே அந்த குத்துவாலை எடுத்து அவன் நெஞ்சுக்குள்ள வச்சு, அப்படி பண்ணாத, அப்ப நான் எழுதின விதி வந்துட்டு இங்க மாறி போயிடும், உன்னோட வாழ்க்கையை கொடுக்குறேன், உன்னோட இளவரசி பட்டத்தை கொடுக்குறேன், நீ இழந்த எல்லாத்தையுமே கொடுக்குற அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே கொடுக்குறியா? ஆனா நீ எழுதின கதையில ஒரு விஷயம் மட்டும் இங்க மாறி இருக்கு. என்ன இது? ஹீரோ என் மேல வச்சிருந்த காதல், அதை நீயாவே எழுதுனதா இருந்தாலும் அவன் என் மேல வச்ச காதல் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அவளே குத்திக்கிறா. அப்படியே ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி இருக்கு. அவங்க அம்மா கண்ணு முன்னாடி உயிரோட இருக்காங்க. அம்மா நீங்க உயிரோட இருக்கீங்களா? ஆமா, உன்னோட கல்யாணத்துக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம், நீ ஏன் இப்படி இருந்துட்டு இருக்க, என்னாச்சு இந்த நேரத்தை அப்படி தூங்கிட்டு இருக்க, அம்மா நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு அவ ஷாக்கிங்லயே இருக்கா. அப்ப எல்லாமே மறுபடியும் பழைய மாதிரி நார்மல் ஆயிடுச்சா அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு அவளோட கண்ணாடியை பார்க்கும் பொழுது அதுல ஒரு ஹீரோயின் இருந்துட்டு, இது உண்மை இல்ல, அது வெறும் கனவு, அந்த கனவுல இருந்து நீ வெளியில வா, உண்மை நான் தான் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, அதுவும் ஹீரோயின் தான். உடனே அப்படியே ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஹீரோயின் இருக்கால, அவ உடனே அந்த புக் ரைட்டர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இங்க கனவும் நான் தான், நிஜமும் நான் தான், ரெண்டுமே இங்க நீ தான், எல்லாம் இது உன்னால விதிக்கப்பட்டது, உன்னோட ஆசைகளால விதிக்கப்பட்டது, நீ முடிவு பண்ணு, இந்த வாழ்க்கை வேணுமா இல்ல அந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்ட்டு. 2 இடத்துலயுமே 2 சைடா ஹீரோயின் இன்னும் யோசிக்கிறாங்க. இது ரெண்டுமே அவளோட எண்ணங்கள் தான். எண்ணம் வந்துட்டு நாட்டுக்கு இளவரசியா இருக்கணும், இதே திமிரோட இருக்கணும், அவங்க அம்மா கூட இருக்கணும், அது இல்லாம ரொம்ப திமிரும் அந்த கெட்ட எண்ணமும் இருக்கணுங்கிறதா. இன்னொன்னு வந்து ஹீரோவை காதலிச்ச விஷயங்கள். 2 பேருமே 2 விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ எந்த விஷயம் ஜெயிக்குதுன்னா, ஹீரோ கூட இருந்த அந்த உண்மையான காதல் தான் ஜெயிக்குது. உடனே அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு இருந்துட்டு அந்த நினைவலைகள் இருந்த ஹீரோயின் வெளியில வந்துட்டு இந்த கெட்ட எண்ணத்தை போட்டு தள்ளிடுறா. அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் மறுபடியும், அதாவது எந்த இடத்துக்கு வருதுன்னா, ஹீரோயின் நெஞ்சில கத்தி குத்து வாங்கிட்டு நின்னால அந்த இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டு அந்த புக் ரைட்டர் பேசுறான், நீ ஜெயிச்சிட்ட, நீயும் ஒரு புக் ரைட்டர் ஆயிட்ட அப்படிங்கும்போது இப்போ அப்படியே அவன் நெஞ்சில குத்துன கத்தி எடுக்கிறா. அப்படி எடுக்கும்போது புக் ரைட்டர் ஆயிட்டாதான் அவனை கொல்லவே முடியாது. அந்த கத்தி எடுக்கும்போது அவன் உயிர் பழிச்சு மறுபடியும் ஹீரோயின் வந்து நிக்கிறா. பரவாயில்ல, உனக்குள்ளேயும் திறமை இருக்கு, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக் ரைட்டர் மறுபடியும் திமுறா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் அந்த கைதி கொடுத்த அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்த படிக்கிறாங்க. காதலும் சரி நம்ம உறவுகளும் சரி தூரத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ட்டு, இது ஃபுல்லா என்னோட மிஸ்டேக் தான், நான் அழிஞ்சிட்டேன்னா இந்நேரம் நீயும் அழிவ அப்படிங்கிறப்ப அந்த புக் ரைட்டர், அதாவது ஹீரோனோட அப்பா, அங்கேயே அப்படியே உருவம் மறைஞ்சு போகுது, அழிஞ்சு போகும்போதே என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, உன்னோட தீமை எண்ணங்கள் தான் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கான என்னோட கீ, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட, உன் எண்ணங்களை மாத்திக்க, நல்லதா வை அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு போறாங்க. இது மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்தி நம்மளை தவறான வழிக்கு கொண்டு போவோங்கிறது தான் இப்படி சொல்ல வராங்க. ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்கன்னா, அந்த விதியின் புத்தகம் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் அவளை கூட்டு போச்சுல ஒரு இடத்துக்கு, இங்கதான் எல்லாரோட தலையெழுத்தும் எழுதப்படும் அப்படின்ட்டு. இப்போ அவளுக்கு ஒரு பெண் கொடுத்து, நீ தான் இந்த புக் ரைட்டர், இனிமேல் நீ தான் மற்றவங்களோட தலையெழுத்தை எழுத போற அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனாவை கொடுக்குது. ஹீரோயின் என்ன பண்றானா, அந்த பேனாவை வாங்கி மற்றவங்க தலையெழுத்தை நான் எழுத நான் யாரு, அவங்க தலையெழுத்து அவங்க விதிப்படி நடக்கட்டும் அப்படின்ட்டு அந்த பேனாவை உடைச்சு அந்த இடத்தையும் அழிச்சிட்டு வந்துடுறா. அந்த இடம் அழிஞ்சதும் இப்ப எங்க இருக்காங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுப்பாங்கல்ல, இந்த சீன்ல வந்து நிக்கிறாங்க. உடனே இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் நான் தண்டிக்கணுமாங்கிறப்ப அவன் வந்துட்டு டபுக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி, எங்க அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணாரு, அந்த லெக்சர் அங்க இருக்கு, இந்த இடத்துலதான் இருக்கு, அதை போய் நீ எடுத்தினா எங்க அப்பாவை லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. உடனே ஹீரோ வந்துட்டு ஸ்டாக்கா பார்த்துட்டு இருக்கான், இவனே அவங்க அப்பாவை போட்டு தராங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பாவை கைது பண்ணி ஜெயில தள்ளிடுறாங்க. ஜெயில தள்ளோடனே அவங்க அம்மா விட்டு திட்டுன்னு திட்டுறாங்க, நீ என் மகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு திட்டிட்டு இருக்க, அவங்க அம்மா போட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. என்ன இந்த வெர்ஷன்ல அம்மா கொஞ்சம் ரொம்ப கோபக்காரியா இருக்காங்க அப்படின்ட்டு பக்கத்துல பார்த்தா அவ தங்கச்சி நிக்கிறா. ஒரு வழியா அந்த புக் ரைட்டர் மாறிட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. என்ன இருந்தாலும் எனக்கு நீ அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண தங்கச்சிங்கிற மாதிரி, அதுக்காகலாம் ஒன்றும் நான் ஹெல்ப் பண்ணவே கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேரும் வழக்கம் போல சண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மூஞ்சி திருப்பி வச்சுட்டு நிக்கிறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹீரோ தான் காட்டுறாங்க. அவனோட அஷ்டம் வந்துட்டு, நான் இங்க இருந்துட்டு நான் வேற ஒரு போர் இடத்துக்கு போக போறேன், உன்னை விட்டு நான் போக போறேன் அப்படின்னு நினைக்காத அப்படிங்கிறப்ப அவனோட வாளை வந்துட்டு அவளுக்கு கிஃப்டா கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. இளவரசர் வழக்கம் போல பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்துட்டு போலியான காதல் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு அவ போயிட்டு இருக்கா. மறுபடியும் நான் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இனிமேல் நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் பூ தூக்கி போட்டு போனோடனே அப்பதான் புரியுது அது உண்மையான லவ் அப்படின்ட்டு. அதனால இவர் சுத்திக்கிட்டு இருந்தாரு, இப்ப இவர் சுத்த போறா, நான் அவ்வளவுதான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. கடைசியில லவ் டுடே கதை மாதிரி ஆக்கிட்டீங்களே, அதாவது விஜய் படம் நடிச்சது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஹர்ட் பண்ணி ஹீரோயினை காட்டினா, அந்த ஜெயில் கைதி ஒருத்தர் இறந்தாருல, அவர் அங்க உயிரோட இருக்காரு. அவரு பாஸ்ட்ல கொடுத்துருப்பார்ல ஒரு செடியை கொடுத்து வளர்க்க சொல்லி, அதை இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றா. இது அப்படியே ரிவர்ஸா நடக்குது. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தோடனே, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், ஒண்ணு கேட்க வந்தேன். எதுக்காக வந்தீங்க? இல்ல இங்க ஒரு சில பேரை கைது பண்ண வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓகே உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க கிளம்புங்க அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் விலகியா இருக்கான் அவன்கிட்ட இருந்து. உடனே அவன் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்கறான், நம்ம அந்த ஈரப்பழத்தாக்கு போகுமா மின்மினிகளை பார்க்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போதான் அப்படியே ஹீரோயின் ஷாக்கா பாக்குறா. ஹீரோவுக்கும் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே ஓடி போய் 2 பேரும் ஹக் பண்றதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. எம்ஜி அப்புறம் சொல்லியிருந்தாரு, இவ்வளவு ட்விஸ்ட்டுகளும் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குதான், இது வந்துட்டு ஹாப்பி எண்டிங்கா முடியாது இந்த டிராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன். ஆனா இது ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு. என் திமிரோ உன்னை ஆள நினைத்தது, உன்னை அடக்கவும் நினைத்தது, உன்னை என் காலடியில் விட வைக்கவும் நினைத்தது. ஆனால் என்னமோ ஏனோ தெரியவில்லை, உன் காதலால் நான் வீழ்த்தப்பட்டேன். உன்னை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றும் பொழுதும் என் சுயநலத்துக்காக என்று நினைத்தேன். ஆனால் உன் மீது நான் கொண்ட காதலால் என்பது நீ என்னை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறமே புரிந்தது. எத்தனை முறை திருத்தி எழுதினாலும் மாறாமல் இருப்பது நீ என் மீது வைத்த காதல் மட்டுமே. இது ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப்ல தான் சொல்லியிருக்கேன், கவிதையா சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா இதை ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையிலேயே அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத.